விசிடி நம்பர் 2359, இடம் போபால், மகாராஷ்டிர. அவ்யக்தவாணி தேதி 23/7/2017. பாப்தாதாவின் கடைசி செய்தி. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 27/7/2017. விசிடி நம்பர் 2359, பிளேஸ் போபால், மகாராஷ்டிர. அவ்யக்தவாணி டேட் 23/7/2017. Babdada's last message. Clarification date 27/7/2017. From 1 hour 17 minutes 46 seconds to 2 hours 29 minutes 47 seconds. 1 மணி நேரம் 17 நிமிடம் 46 செகண்டில் இருந்து 2 மணி நேரம் 29 நிமிடம் 47 செகண்ட் வரை. जिसमें बड़ा रूप भी है, எந்த சிவலிங்கத்தில் பெரிய ரூபமும் இருக்கிறது, और सूक्ष्म रूप भी है. பிறகு சூட்சுமமான ரூபமும் இருக்கிறது. जो बोला है ब्रह्म वाक्य मुरली में, எதை பற்றி பிரம்ம வாக்கியம் முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது. छोटा रूप याद नहीं आता तो बड़े रूप को ही याद करो. சிறிய ரூபம் நினைவில் வரவில்லை என்றால் பெரிய ரூபத்தையே நினைவு செய்யுங்கள். 80 साल हो गए, 80 வருடம் ஆகிவிட்டது. निराकार की याद में एक्सपर्ट बने या साकार की याद आती है ज्यादा? நிராகாரனுடைய நினைவுல நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டோமா, இல்லையானால் சாக்காரத்தின் நினைவுதான் வருகிறதா? है साकार की याद ज्यादा स्वतः ही आ जाती है, क्योंकि 63 जन्म. சாக்காரத்தினுடைய நினைவு தானாகவே வருகிறது, ஏனென்றால் 63 பிறவிகள். साकार का संग किया है तो साकार की याद में एक्सपर्ट बने हैं. சாக்காரத்தின் தொடர்பில் தான் வந்திருக்கும், எனவே அந்த சாக்காரத்தின் நினைவில் எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டோம். जब संसार के बीज रूप बच्चे, எப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய விதை ரூபமாகிய குழந்தைகள், उनकी ये हालत है, அவர்களுடைய நிலைமையே இப்படி இருக்கிறது. जिस बीज में सबसे जास्ती ताकत होती है, எந்த விதையில் மிகவும் அதிகமான சக்தி இருக்கிறது, जड़ों से भी ज्यादा, तने से भी ज्यादा, வேரை விட அதிகமாக, தண்டை விட அதிகமாக, टहनियों से भी ज्यादा, கிளைகளை விட அதிகமாக, फलों से भी ज्यादा, பழங்களை விட அதிகமாக, फूलों से भी ज्यादा, பூக்களை விட அதிகமாக बीज में ही तो ताकत होती है. விதையில் தானே சக்தி இருக்கிறது. तो बीज रूप आत्माओं का जब ये हाल है, எனவே எப்பொழுது விதை ரூபமான ஆத்மாக்களின் நிலைமையே இப்படி இருக்கிறது, तो जो 500-700 करोड़ दूसरे धर्म की आत्माएं हैं, ஆகவே என்ன 500-700 கோடி மற்ற தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ, वो महामृत्यु के समय, अंत समय में அவர்கள் பேரழிவினுடைய நேரத்தில் किसकी याद करेंगे? யாரை நினைவு செய்வார்கள்? निराकार को याद करके मुक्ति जीवन मुक्ति पाएंगी, நிராகாரை நினைவு செய்துவிட்டு முக்தி அடைவார்களா, या साकार को याद करेंगे? இல்லையானால் சாக்காரத்தை நினைவு செய்வார்களா? इसलिए तुलसीदास ने बोला, அதனால்தான் துளசிதாஸ் சொல்லியிருக்கிறார், रामायण में सगुण ही अगुण ही नहीं कछु भेदा. ராமாயணத்தில் சொல்லியிருக்கிறார், சகுனே அகுனே நஹி கச்சுவேதா, उभय हरे भव संभव खेदा. உபய ஹரே பவ சம்பவ கேதா. இது துளசிதாஸ் ராமாயணத்தில் சொல்லியிருக்கிறார். साकार और निराकार में कोई भेद नहीं है. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சாக்காரம் பிறகு நிராகாரம் இவர்கள் இருவரில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. जो साकार है वो ही निराकार बनता है. யாரு சாக்காராக இருக்கிறாரோ, உருவத்தில் இருக்கிறாரோ, அவர்தான் நிராகார ஆகுகிறார், உருவம் இல்லாதவராக ஆகுகிறார். साकार शरीर होता है, சாக்கார் என்பது உடல் இருக்கிறது, तन होता है, रथ होता है, ரதமாக இருக்கிறது, உடலாக இருக்கிறது.
भगवान तो निराकार है। ஆனால் பகவான் என்பது உருவம் இல்லாதவர் ஆவர், நிராகார் ஆவர். जो निराकार है, யாரு நிராகாராக இருக்கிறாரோ, सुप्रीम सोल है, சுப்ரீம் சோலாக இருக்கிறாரோ, उसको क्या चाहिए? அவருக்கு என்ன வேண்டும்? अरे नई सृष्टि रचने के लिए उसे क्या चाहिए? அரே, புதிய உலகத்தை படைப்பதற்காக அவருக்கு என்ன வேண்டும்? कुछ चाहिए या निराकारी रूप में फुदुक फुदुक करके सृष्टि उत्पन्न कर देगा? அவருக்கு ஏதாவது ஒன்று வேண்டுமா? இல்லையானால் குதித்து கொண்டே நிராகார ரூபத்தில் இங்கு அங்கு குதித்து கொண்டே உலகத்தை படைத்து விடுவாரா? साकार चाहिए ना? அவருக்கு ஒரு உடல் வேண்டும் இல்லையா? சாக்காரம் வேண்டும் இல்லையா? तो उसे रथ चाहिए या निराकार आत्मा चाहिए? எனவே அவருக்கு ஒரு உடல் தேவையா, இல்லையானால் உருவம் இல்லாதவர் தேவையா? तो जो टोटल रथ बन चुका, ஆகவே யாரு முழுமையாக ஒரு உடலாக மாறிவிட்டாரோ, एकदम जड़ बन चुका, ஒரேடியாக ஜடமானத ஆகிவிட்டாரு. नाम दे दिया जड़ भरत. அதனால்தான் பெயரை கொடுத்து விட்டார் ஜடபரத். उस जड़त्व रूप ஆகவே அந்த ஜடமான இருக்க ரூபத்தில் का आधार लेता है. அப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கக்கூடியவரின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறார். कौन लेता है? யார் எடுத்துக்கொள்கிறார்? परम पुरुष. பரம் புருஷ் எடுத்துக்கொள்கிறார். पुरुष माने आत्मा. புருஷ் என்றால் ஆத்மா. कैसा पुरुष? எப்படிப்பட்ட புருஷ்? परम, जिससे परे ते परे कोई है ही नहीं. பரம் புருஷ், அவரை விட உயர்ந்தவர் வேறு யாருமே இல்லை. उसको नई सृष्टि रचने के लिए आधार चाहिए. ஆகவே அவருக்கு புதிய உலகத்தை படைப்பதற்காக ஆதாரம் தேவைப்படுகிறது. मासू का चाहिए, காதலி தேவை. वो आशिक बनता है. அவர் காதலன் ஆகுகிறார். आशिक किसके पीछे दौड़ता है? காதலன் யார் பின்னால் ஓடுகிறார்? मासू के पीछे दौड़ता है. காதலிக்கு பின்னால் தான் ஓடுகிறார். जिसके पीछे दौड़ता है उसको एड़ी चोटी की ताकत देने के लिए तैयार रहता है. யார் பின்னால் ஓடுகிறாரோ அவருக்காக தன்னுடைய தலையிலிருந்து கால் வரை இருக்கக்கூடிய சக்தியை கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறாரா? सारी शक्तियां अर्पण करने के लिए तैयार रहता है. முழு சக்தியையும் அவருக்காக அர்ப்பணை செய்வதற்காக தயாராக இருக்கிறாரா? या कुछ बचा के रखता है? இல்லையானால் தன்னிடம் ஏதாவது வைத்துக் கொள்கிறாரா? सब कुछ अर्पण करता है. அனைத்தையும் அர்ப்பித்து விடுகிறார். पहली रचना है कृति. ஏனென்றால் அவர் முதல் படைப்பு ஆகும். படைப்பு கிருதி. कृति क्या है? प्र माने प्रकृष्ट, कृति माने रचना. ஆகவே பாபா பிரகிருதி என்று சொல்கிறார். பிரகிருதி என்றால் என்ன? பிர என்றால் பிரகஷ்ட், அதாவது சிரேஷ்டமானது. கிருதி என்றால் படைப்பு, சிரேஷ்டமான படைப்பு. उसको कहते हैं भारत माता. அதை தான் பாரத மாதா என்று சொல்லப்படுகிறது. जो माता है, யார் அம்மாவாக இருக்கிறார்களோ वो माता அந்த அம்மா संसार की दृष्टि में
உலகத்தின் பார்வையில் मात्र प्रधान है। भारत देश क्या है? मात्र प्रधान देश, दुनिया का और कोई। அந்த அம்மா அவர்களில் அம்மாவினுடைய தன்மை அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் பாரதம் என்னவாக இருக்கிறது? தாய்நாடாக இருக்கிறது. कोई देश नहीं है जो मात्र प्रधान हो। உலகத்தில் வேறு எந்த ஒரு நாடும் தாய்நாடாக இல்லை. सब पुरुष प्रधान। அனைவரும் ஆண்களுக்கு தான் மகத்துவத்தை தருகிறார்கள். वो परम पुरुष माता को सारी शक्ति अर्पण करता है। அந்த பரம்புருஷ் அம்மாவிற்கு எல்லா சக்தியையும் அர்ப்பணை செய்து விடுகிறார். माता की भुजाएं तो हैं ही सहयोगिनी रूपी। அம்மாவிற்கு சகயோகம் கொடுக்கக்கூடிய கரங்கள் இருக்கிறது தான். वो माता அந்த அம்மா आदि रूपा है। ஆரம்பம் ரூபமாக இருக்கிறாங்க. क्योंकि ஏனென்றால் वो सारी शक्तियाँ அந்த அனைத்து சக்திகளையும் प्रकृति पति से लेती है। பிரகிருதி பத்தியிடம் இருந்து தான் எடுத்துக்கொள்கிறாங்க. और सदा काल के लिए लेती है பிறகு எப்பொழுதற்காகவும் எடுத்துக்கொள்கிறாங்களா? कि अल्पकाल के लिए लेती है? இல்லையானால் குறைந்த காலத்திற்காக எடுத்துக்கொள்கிறார்களா? है सदा काल के लिए लेती है। எப்பொழுதற்காகவும் எடுத்துக்கொள்கிறாங்க. इसलिए भारत में परंपरा है। அதனால்தான் பாரதத்தில் ஒரு பரம்பரை இருக்கிறது. पिता वानप्रस्थी बन जाता है, सन्यासी बन जाता है। தந்தை வானப்பிரஸ்தியாகி விடுகிறார், சந்நியாசியாகி விடுகிறார். और माता परिवार பிறகு அம்மா संभालती है। குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. तो माता पिता भी है और माता माता भी है। ஆகவே அந்த நேரத்தில் அம்மா தந்தையாகவும் ஆகி விடுகிறாங்க. அதே போல் அம்மா அம்மாவாகவும் இருக்கிறாங்க. यही परंपरा दादा लेखराज ब्रह्मा तक आई। இதே பரம்பரை தான் தாதா லேகராஜ் பிரம்மாவிடமும் வந்தது. क्या என்ன? है? पिता का टाइटल किसको मिला? தந்தையினுடைய டைட்டில் யாருக்கு கிடைத்தது? दादा लेखराज ब्रह्मा को भी मिला। தாதா லேகராஜ் பிரம்மாவிற்கும் தந்தை என்ற டைட்டில் கிடைத்தது. आज भी ब्रह्मा कुमार कुमारियां இன்றும் கூட பிரம்மகுமார் குமாரிகள் त्वमेव माता च पिता का साकार प्रैक्टिकल रूप। துவமேவ மாதா ச பிதா துவமேவ, அதாவது தாயும் நீயே தந்தையும் நீயே என்கிற பிராக்டிக்கல் ரூபத்தை चैतन्य रूप किसको मानती हैं? சைத்தன்யமான ரூபம் என்று யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள்? तो देखो ஸ்டூடெண்ட்ஸ் பிரம்ம பாபா என்று பதில் கொடுக்கிறார்கள். பாபா சொல்கிறார், ஆகவே பாருங்கள், ये परंपरा भी இந்த பரம்பரையும் कहाँ से शुरू होती है? எங்கிருந்து தொடங்குகிறது? है ब्राह्मणों की दुनिया में। பிராமணர்களின் உலகத்தில் जो पहला ब्राह्मण कहा जाता है, யாரை முதல் பிராமணர் என்று சொல்லப்படுகிறதோ, कौन? யாரை சொல்லப்படுகிறது? पहला ब्राह्मण सो पहला देवता, पहला देवता सो पहला क्षत्रिय, पहला क्षत्रिय முதல் பிராமணர் தான் முதல் தேவதை, முதல் தேவதை தான் முதல் சத்திரியன், सो पहला वैश्य वही, பிறகு முதல் சத்திரியன் தான் முதல் வைஷ்ய, பிறகு முதல் வைஷ்ய தான் पहला शूद्र, முதல் சூத்ரராகுகிறார், फिर वही பிறகு அவரே தான் पहला ब्राह्मण। முதல் பிராமணராகுகிறார். वो ब्राह्मण जब संपन्न बनता है, அந்த பிராமணர் எப்பொழுது சம்பன்னம் ஆகுகிறாரோ,
तो ब्राह्मण देवता पूजनीय बनता है। அப்பொழுது பிராமண தேவதையாக பூஜைக்கு தகுந்தவராக ஆகுகிறார். जो पहला पहला पूजनीय बनता है, யார் முதலில் பூஜைக்கு தகுந்தவங்களாக ஆகுகிறாங்களோ उसी की यादगार शिवलिंग है। அவருடைய நினைவார்த்தம் தான் சிவலிங்கம் ஆகும். फिर शिवलिंग क्यों कहा जाता है? ஆகவே அதை சிவலிங்கம் என்று ஏன் சொல்லப்படுகிறது? शंकर लिंग क्यों नहीं? சங்கர் லிங்கம் என்று ஏன் சொல்லப்படுவதில்லை? बड़ा अरे शिवलिंग क्यों कहा जाता है? जो बोला அரே சிவலிங்கம் என்று ஏன் சொல்லப்படுகிறது? ब्रह्म वाक्य में बोल दिया, मुरली में। எதை பிரம்ம வாக்கியம் முரளியில் சொல்லிவிட்டார். मेरे लिंग की पूजा होती है। என்னுடைய லிங்கத்திற்கு தான் பூஜை நடக்கிறது. और देवताओं के மற்ற தேவதைகளுக்கு अन्य इंद्रियों की भी पूजा होती है। மற்ற இந்திரியங்கள் பூஜிக்கப்படுகிறது. नेत्र कमल, मुख कमल, நேத்திர கமல், முக கமல் என்று சொல்லப்படுகிறது. கண்களை பூஜிக்கிறார்கள். हस्त कमल, पाद कमल, முகத்தை பூஜிக்கிறார்கள், கையை பூஜிக்கிறார்கள், காலை பூஜிக்கிறார்கள். அதை தான் ஹஸ்த கமல், பாத கமல் என்று சொல்லப்படுகிறது. मेरे लिंग की पूजा होती। ஆனால் எனக்கு லிங்கத்திற்கு தான் பூஜை நடக்கிறது. शिव को लिंग है, इंद्रियां हैं। அரே சிவனுக்கு லிங்கம் இருக்கிறதா? இந்திரியங்கள் இருக்கிறதா? तो किसके इंद्रिय की बात है? ஆகவே இது யாருடைய இந்திரியத்தின் விஷயமாகும்? कौन इंद्रिय जीते जगत जीत बनता है? யார் இந்திரியங்களை வெல்வதனால் உலகத்தை வெல்லக்கூடியவராக ஆகுகிறார்? शिव। சிவன் ஆகுகிறாரா? योग बल से शिव யோக பலத்தின் மூலமாக சிவன் इंद्रियों को जीतता है। இந்திரியங்களை வெல்கிறாரா? उसे जरूरत है? அவருக்கு ஏதாவது அவசியம் இருக்கிறதா? उसको तो इंद्रिय है ही नहीं। அவருக்கு இந்திரியமே இல்லை. तो जो सोमनाथ मंदिर में ஆகவே சோம்நாத் கோவிலில் लिंग दिखाया गया, जिसका லிங்கம் காமிக்கப்பட்டிருக்கிறது. எதனுடைய? दायां हिस्सा और बायां हिस्सा। எதனுடைய ரைட் சைடு, பிறகு லெஃப்ட் சைடு. जड़त्व की यादगार है। ஜடமாக இருக்கக்கூடியதின் நினைவார்த்தமாகும். जो जड़त्व की यादगार எந்த ஜடமான இருக்கக்கூடிய நினைவார்த்தம் की बीज है। பிரகிருத்தின் விதை ஆகும். परा प्रकृति भी है। और पृथ्वी जलवायु अग्नि आकाश பிரகிருதி இயற்கை பரா பிரகிருதியாகவும் இருக்கிறாங்க. அதே போல் इनका संघात रूप பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தினுடைய இணைந்த ரூபம் जड़ प्रकृति भी है। ஜடமான பிரகிருதியும் இருக்கிறாங்க. दोनों का मेल होता है। जो महालक्ष्मी बनती है, இருவரும் ஒன்று சேர்கிறார்கள். அப்பொழுதுதான் மகாலட்சுமி ஆகுகிறார்கள். वो ही लिंग रूप है। அதுதான் லிங்க ரூபமாகும். और वो माता है। பிறகு அவங்க அம்மா ஆவாங்க. जो यादगार बनी हुई है। எதனுடைய நினைவார்த்தம் உருவாகி இருக்கிறது? त्वमेव माता।
मंदिर में जाते हैं शिव के, त्वमेव माता எப்பொழுது சிவனுடைய கோவிலுக்கு செல்கிறீர்கள்? हाथ जोड़कर किसके सामने कहते हैं? கையை கோற்றுவிட்டு யாருக்கு முன்னால் சொல்கிறீர்கள்? है? शिवलिंग के सामने कहते हैं। சிவலிங்கத்திற்கு முன்னால் சொல்கிறீர்கள்। त्वमेव माता, तू ही मेरी माता है। त्वमेव माता, நீங்கள் தான் என்னுடைய தாய்। क्योंकि ஏனென்றால் माता और पिता के रूप में, அம்மா பிறகு தந்தையினுடைய ரூபத்தில், चैतन्य आत्मा, சைத்தன்யமான ஆத்மா, जड़त्वमयी शक्ति के रूप में, ஜடமான சக்தியின் ரூபத்தில், माता जो प्रकृति रूपा कही जाती है, அம்மா யாரை பிரகிருத்தியின் ரூபம் என்று சொல்லப்படுகிறதோ, सात्विक रूप भी है, तामसी रूप भी है, दोनों का मेल भी है। சாத்வீக ரூபமும் இருக்கிறது, பிறகு தமோ பிரதானமான ரூபமும் இருக்கிறது, ஆகவே இருவரின் இணைந்த ரூபமும் இருக்கிறது। और एक ही व्यक्तित्व में वो मेल होता है। பிறகு ஒரே ஒரு மனிதனில் மட்டும்தான் அந்த இணைந்த ரூபம் இருக்கிறது, जिसे परम पदधारी विष्णु कहा जाता है। யாரை பரம பதவியை அடையக்கூடிய விஷ்ணு என்று சொல்லப்படுகிறது। विष्णु एक आत्मा का मेल, दो आत्मा का मेल। விஷ்ணு ஒரு ஆத்மாவினுடைய சேர்க்கையா இல்லையானால் இரண்டு ஆத்மாக்களின் சேர்க்கையா? नारायण और लक्ष्मी, நாராயணன் பிறகு லக்ஷ்மி, दोनों का मेल। कैसा मेल? இருவரின் இணைந்த ரூபம்। எப்படிப்பட்ட இணைந்த ரூபம்? सात्विक मेल या 100% तामसी मेल। சத்தோ பிரதானமான ரூபமா இல்லையானால் 100% தமோ பிரதானமான ரூபமா? स्त्री पुरुषों का कैसा मेल है? இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பிறகு பெண்ணினுடைய சேர்க்கை எப்படிப்பட்டதாகும்? इस सृष्टि पर कोई भी ऐसा प्रवृत्ति का रूप दिखाई देता है, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட இல்லற மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ரூபம் தென்படுகிறதா? कोई भी धर्म में, ஏதாவது ஒரு தர்மமாக இருந்தாலும் சரி, जो वाइब्रेशन से, யாரு எந்த ஜோடி வைப்ரேஷன் உள்ளுணர்வு மூலமாக, दृष्टि से, பார்வையின் மூலமாக, वाचा से, சொற்களின் மூலமாக, कर्मेंद्रियों से கர்ம இந்திரியங்கள் மூலமாக आपस में टकराता न हो, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சண்டையிட மாட்டார்கள், இப்படிப்பட்ட ஒரு ஜோடி உலகத்தில் எந்த தர்மமாக இருந்தாலும் சரி தென்படுகிறதா? कोई है? யாராவது இருக்கிறாங்களா? कोई देखा जा सकता है ढूंढने पर? தேடுனா யாரையாவது இப்படி பார்க்க முடியுமா? है? नहीं देखा जा பார்க்க முடியாது। सकता। तो ऐसे प्रवृत्ति मार्ग की स्थापना, எனவே இப்படிப்பட்ட பிரவೃತ್ತಿ மார்க்கத்தினுடைய இல்லற மார்க்கத்தினுடைய படைப்பு सुप्रीम सोल बाप आकर के निराकारी ज्ञान देकर करते हैं। சுப்ரீம் சோல் தந்தை விட்டு நிராகார ஞானத்தை கொடுத்து விட்டு செய்கிறார்। जिस निराकारी ज्ञान को थ्योरी कहा जाता है, இந்த நிராகார ஞானத்தை தியோரி என்று சொல்லப்படுகிறது। कि प्रैक्टिकल இல்லையானால் பிராக்டிகலா? है, थ्योरी कहा जाता है। தியோரி என்று சொல்லப்படுகிறது। उस निराकारी ज्ञान को, थ्योरी को, அந்த நிராகார ஞானத்தை தியோரியை जो प्रैक्टिकल जीवन में யார் பிராக்டிக்கல் வாழ்க்கையில் शरीर की इंद्रियों के द्वारा, சரீரத்தின் இந்திரியங்கள் மூலமாக प्रैक्टिकली धारण करके दिखाता है, பிராக்டிக்கலாக தாரணை செய்து விட்டு காமிக்கிறாங்களோ वो ही शिवलिंग रूप है। அவங்க தான் சிவலிங்க ரூபமாகும்।
जो गीता में क्या कहा गया, अव्यक्त मूर्तिना। எதை கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவ்யக்த மூர்த்தி நாம். मूर्ति तो है, மூர்த்தி இருக்கிறது தான். मूर्त माने साकार या निराकार? மூர்த்தி என்றால் சாக்காரமா இல்லையானால் நிராகாரமா? है साकार, உருவம் இருக்கக்கூடியவர் ஆவார், சாக்காரம் ஆகும். लेकिन अव्यक्त मूर्त ஆனால் அவ்யக்த மூர்த்தி माना அப்படியானால் साकार होते हुए भी नाक आंख कान சாக்காரமாக இருந்தாலும் கூட கண்கள், மூக்கு, நாக்கு, வாய், हाथ पांव கை, கால் दिखाई नहीं देते। தென்படாது. ऐसी मन बुद्धि की निराकारी स्टेज में टिक जाता है। இப்படிப்பட்ட மனம் புத்தியின் நிராகார நிலையில் நிலைந்து விடுகிறார். निरंतर युग के संगम युग के लिए நிரந்தரமாக முழு சங்கம் யுகத்தில் और ऐसी निराकारी स्टेज பிறகு இப்படிப்பட்ட நிராகார ஸ்டேஜ் साकारी सो निराकारी, जिसमें சாக்காரத்திலிருந்து நிராகாரி ஸ்டேஜ் எதுல साकार आत्माओं के स्वभाव संस्कार का मेल है। சாக்கார ஆத்மாக்களின் சுபாவ சம்ஸ்காரங்களின் சேர்க்கை இருக்கிறது. कौन कौन? யார் யாரு? पार्वती माता कहो பார்வதி அம்மா என்று சொல்லுங்கள். और பிறகு पुरुष कहो, ஆண் என்று சொல்லுங்கள். जिसे भक्तों ने शंकर कह दिया। யாரை பக்தர்கள் சங்கர் என்று சொல்லிவிட்டார்கள்? वो शंकर नहीं जो याद के पुरुषार्थ में बैठा है। அந்த சங்கர் இல்லை, யாரு நினைவினுடைய புருஷார்த்தத்தில் அமர்ந்திருக்கிறார். वो अधूरा है या संपन्न है? அவர் அரைகுறையானவரா இல்லையானால் சம்பூர்ணமானவரா? वो तो अधूरा है। அவர் அரைகுறையானவர் ஆவார். जब याद की संपन्न स्टेज पर पहुंचता है, எப்பொழுது நினைவினுடைய சம்பூர்ணமான ஸ்டேஜை அடைகிறாரோ तब प्रवृत्ति तैयार होती है। அப்பொழுதுதான் பிரவೃತ್ತಿ உருவாகுகிறது. और वो प्रवृत्ति के दो रूप हैं, एक ज्ञानी பிறகு அந்த பிரவೃತ್ತಿக்கு இரண்டு ரூபங்கள் இருக்கு. ஒன்னு ஞானி, थ्योरिटिकल, அது தியோரிட்டிக்கல் ஆகும். ज्ञान धारण करने वाला, ஞானத்தை தாரணை செய்யக்கூடியவர். और एक प्रैक्टिकल रूप। பிறகு இரண்டாவது பிராக்டிக்கல் ரூபமாகும். लेकिन उसमें थ्योरी नहीं होती है शुरुआत में। ஆனால் ஆரம்பத்தில் அதில் தியோரி என்பது இருக்காது. लक्ष्मी किससे ज्ञान लेती है? லட்சுமி யாரிடம் இருந்து ஞானத்தை எடுத்துக்கொள்கிறாங்க? नारायण से ज्ञान लेती है। நாராயணிடம் இருந்து எடுத்துக்கொள்கிறாங்க. और नारायण प्रैक्टिकल में, பிறகு நாராயணன் பிராக்டிக்கலில் जिसे शक्ति कहा जाता है, யாரை சக்தி என்று சொல்லப்படுகிறதோ, जिसे सत्य कहा जाता है, எதை சத்து என்று உண்மை என்று சொல்லப்படுகிறதோ, उस सत्य को संसार में विख्यात ही नहीं कर सकता। அந்த உண்மையை அவரால் உலகத்தில் பிரசித்தம் அடைய வைக்க முடியாது. जब तक எப்பொழுது வரை प्रवृत्ति न धारण करे, இல்லறத்தை தாரணை செய்யவில்லையோ அப்பொழுது வரை அவராலையும் அந்த ஞானத்தை உலகத்தில் பிரசித்தம் அடைய வைக்க முடியாது. ये अंधे लंगड़े की कहानी है। இது குருடர் பிறகு நொண்டியினுடைய கதையாகும். लंगड़ा है, किस बात का लंगड़ा நொண்டி எந்த விஷயத்தில் நொண்டி ஆவார்? है?
हाँ जी। ஸ்டூடெண்ட்ஸ் தூய்மையினுடைய விஷயம் என்று சொல்கிறார்கள். பாபா சொல்கிறார் ஆமா. और अंधा பிறகு குருடர் ज्ञान का अंधा है। ஞானத்தின் குருடர் ஆவார். दोनों का मेल होता है இருவரின் சேர்க்கை ஏற்படுகிறது. तो पक्का अर्धांगिनी बन जाती है। அப்பொழுது பக்காவாக அர்த்தாங்கினி ஆகுறாங்க, மனைவி ஆகுறாங்க. सतयुग के आदि में சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் वो महाराजा அவர் மகாராஜா. कौन யாரு? है? जो पत्थर बुद्धि था। யார் கல்புத்தி போல இருந்தாரு? कौन सी बात में? எந்த விஷயத்தில்? अमृत छोड़ बिख काहे को खावे। அமிர்தத்தை விட்டுவிட்டு விஷத்தை ஏன் சாப்பிடுகிறீர்கள்? इस बात में पत्थर बुद्धि இந்த விஷயத்தில் கல்புத்தி यह धारण करता है। இல்லையானால் தாரணை செய்யக்கூடியவரா? विष पाई है விஷத்தை குடிக்கக்கூடியவரா? या अमृत पाई है? இல்லையானால் அமிர்தத்தை குடிக்கக்கூடியவரா? है? विष पाई है। விஷத்தை குடிக்கக்கூடியவர். श्रीमत को फॉलो करने वाला है पूरा। ஸ்ரீமத்தை முழுமையாக ஃபாலோ செய்யக்கூடியவரா? इस एक बात में पत्थर बुद्धि है। இல்லையானால் இந்த ஒரு விஷயத்தில் கல்புத்தி போல் இருக்கிறாரா? है ना? तो वो पत्थर बुद्धि पारस बुद्धि कैसे बने? ஆகவே அந்த கல்புத்தி பாரஸ் புத்தியாக எப்படி ஆக முடியும்? दुनिया में जो भी सन्यासी हुए உலகத்தில் எந்த சன்னியாசிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்களோ, इब्राहिम बुद्ध क्राइस्ट से लेकर कोई भी धर्म पिता है, இப்ராஹிம் புத்த கிரைஸ்டில் இருந்து எந்த ஒரு தர்ம பிதாவாக இருந்தாலும் சரி, प्रवृत्ति के पक्के रहे பிரவೃத்தியில பக்காவாக இருந்தார்களா? या कच्चे रहे, இல்லையானால் கச்சாவாக இருந்தார்களா? कभी प्रवृत्ति को जीवन में निभा नहीं सके। அவர்களால் ஒரு பொழுதும் இல்லற மார்க்கத்தை தன்னுடைய குடும்பத்தில் கரை சேர்க்க முடியவில்லை. और शंकर को भी दो रूपों में शास्त्रों में दिखाया गया। பிறகு சங்கரை கூட 2 ரூபத்தில் சாஸ்திரங்களில் காமித்திருக்கிறார்கள். निवृत्ति में भी है और प्रवृत्ति में भी है। அவர் குடும்ப வாழ்க்கை இல்லாமலும் இருக்கிறார், இன்னும் ஒரு ரூபத்தில் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார். जब प्रवृत्ति है तो संपन्न है। எப்பொழுது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாரோ அப்பொழுது சம்பன்னமாக இருக்கிறார். இல்லற மார்க்கத்தில் இருந்தால் சம்பன்னமாக இருக்கிறார். उसको कहते हैं विष्णु रूप। அதை தான் விஷ்ணு ரூபம் என்று சொல்லப்படுகிறது. ब्रह्मा सो विष्णु बनता है। பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகுகிறார். ऐसा विष्णु இப்படிப்பட்ட விஷ்ணு जिसमें नो विषय टाल, யாருக்குள் விஷம் இருக்காது. विषपाई में विष का नाम निशान भी नहीं रहता। விஷத்தை கொடுக்கக்கூடியவரில் விஷத்தின் பேரடையாளமே இருக்காது. कौन सी शक्ति आकर मिल जाती है? எந்த சக்தி வந்து சேர்ந்து விடுகிறது? है दुनिया के सारे काम काहे से होते हैं? உலகத்தின் அனைத்து வேலையும் எந்த விஷயத்தின் மூலமாக ஏற்படுகிறது? पवित्रता की शक्ति से होते हैं। தூய்மையினுடைய சக்தியின் மூலமாக தான் நடக்கிறது. वो पवित्रता को धारण करने वाली அந்த தூய்மையை தாரணை செய்யக்கூடியவங்க भारत में सती कही जाती है। பாரதத்தில் சதி என்று சொல்கிறார்கள். जो 2 नंबर की सती मानी जाती है
யாரு இரண்டாவது நம்பர் சதி என்று கருதப்படுகிறார்களோ वृंदा அவங்க பேர்தான் விருந்தா. तुलसी का अवतार, துளசியினுடைய அவதாரம். सेकंड क्वालिटी, செகண்ட் குவாலிட்டி, उसमें भी इतनी शक्ति है அவருக்குள்ளும் இவ்வளவு சக்தி இருக்குது. कि जब तक என்னவென்றால் எப்பொழுது வரை राक्षस जालंधर के पक्ष में रही, எப்பொழுது வரை அவங்க ஜாலந்தர் ராட்சஸாக இருக்கக்கூடியவங்க பக்கத்துல இருந்தாங்களோ तब तक उसको भगवान कहा जाने वाला, माना जाने वाला, उसका कुछ भी नहीं बिगाड़ सका. அப்பொழுது வரை பகவான் என்று சொல்லப்படுபவர் மூலமாகவும் அவருக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்ய முடியவில்லை. पूरा परिवार भी कुछ नहीं बिगाड़ सका. முழு பரிவாரத்தாலையும் எதுவுமே அவருக்கு தீங்கு செய்ய முடியவில்லை ஜாலந்தருக்கு. और जो वही सती எப்பொழுது அதே சதி उसके कंट्रोल से बाहर चली गई, அந்த விருந்தா ஜாலந்தர்னுடைய கண்ட்ரோல்ல இருந்து வெளியே போயிட்டாங்களோ तो धराशायी हो गया. அப்பொழுது ஜாலந்தர் இறந்து விட்டாங்க. ये पवित्रता की प्रैक्टिकल शक्ति है. இது தூய்மையினுடைய பிராக்டிकल சக்தி ஆகும். जिसे कहा जाता है एवर प्योरिटी. எதை எவர் பியூரிட்டி என்று சொல்லப்படுகிறது. हिस्सा बांट हो जाता है. இதுல பங்கு போடப்படுகிறது. थ्योरी हमारी और प्रैक्टिकल तुम्हारा. என்னவென்றால் தியோரி எங்களுது, பிறகு பிராக்டிக்கல் உங்களுது. இப்படின்னு பங்கு போடப்படுகிறது. दोनों का मेल, இருவரின் சேர்க்கை. थ्योरी आत्मा में बनती है, தியோரி ஆத்மாவில் உருவாகுகிறதா, ज्ञान की थ्योरी, जानकारी की, ஞானத்தின் தியோரி தெரிந்து கொள்வது, या शरीर में बनती है, அது ஆத்மாவில் உருவாகுகிறதா இல்லையானால் உடலில் உருவாகுகிறதா? आत्मा में बनती है. ஆத்மாவில் தான் உருவாகுகிறது. और प्रैक्टिकल शरीर से होता है. பிறகு பிராக்டிக்கல் உடல் மூலமாக நடக்கிறது. तो प्रकृति रूपी जो माताएं हैं, ஆகவே பிரகிருதி ரூபமான அம்மா யார் இருக்காங்களோ, जिनको शास्त्रों में दो नाम दिए, யாரை சாஸ்திரத்தில் 2 பேர் கொடுத்திருக்காங்க, दिति और अदिति. திதி பிறகு அதிதி. दोनों शक्तियां हैं. किससे शक्ति लेती रही? இருவரும் சக்திகள் ஆவாங்க. யாரிடம் இருந்து சக்தி எடுத்துக்கொண்டே இருந்தாங்க? कश्यप. काश्य माने तेज, योग. கஷ்யப்பிடம் இருந்து எடுத்துக்கொண்டிருந்தாங்க. ஆகவே கஷ்ய என்றால் சக்தி, का. ஞான நினைவினுடைய சக்தி. पा माने पीने वाला, ப என்றால் குடிக்கக்கூடியவர். जो योग का तेज पीने वाला. யாரு யோகத்தினுடைய சக்தியை குடிக்கக்கூடியவர்? संसार में योगीश्वर नाम से प्रसिद्ध हुआ. உலகத்தில் யோகீஸ்வர் பெயர் கொண்டு பிரசித்தமாகி இருக்கிறார். योगी राज के नाम से जाना जाता. யோகிராஜ் பெயர் மூலமாக அவர் கருதப்படுகிறார். चाहे कृष्ण नाम दे, அவருக்கு கிருஷ்ணர் என்று பெயர் கொடுங்கள், चाहे शंकर नाम दे, சங்கர் என்று பெயர் கொடுத்தாலும் சரி, चाहे ब्रह्मा का पहला पुत्र सनत कुमार नाम दिया जाए, இல்லையானால் பிரம்மாவினுடைய முதல் புதல்வன் சனத்குமார் என்று பெயர் கொடுங்கள். योगीश्वर एक ही होगा या तीन तीन होंगे? யோகீஸ்வர் ஒருவராக இருப்பாங்களா இல்லையானால் 3 பேர் இருப்பாங்களா? एक ही है.
ஒருவர் தான் இருப்பாங்க. उस एक एक योगीश्वर से அந்த ஒரே ஒரு யோகீஸ்வர் மூலமாக सारी जड़ जंगम सृष्टि முழு உலகமும் कोई न कोई रूप में आगे पीछे योग जरूर लगाती है. கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் முன்னால் பின்னால் கண்டிப்பாக யோகத்தை இணைக்கிறார்கள். पहले जंगम चैतन्य आत्मा है. முதலில் ஜங்கம். ஜங்கம் என்றால் சைத்தன்ய ஆத்மாக்கள். चैतन्य आत्माओं में भी कौन मुखिया है? சைத்தன்ய ஆத்மாக்களில் கூட யாரு முக்கியமானவங்க? है? अरे चैतन्य प्राणी हैं, उनमें सभी में आत्मा है, उनमें मुखिया कौन? அரே சைத்தன்யமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்குள் ஆத்மா இருக்கிறது. அப்பொழுது அதில் ஹெட் யாரு? தலைவர் யாரு? मुख्य जाति कौन सी है? யாரோ ஆதிதேவ்னு சொன்னாங்க, பாபா சொன்னார் இல்ல, முக்கியமான பிராணி யாரு? मनुष्य जात, மனித ஜாதி. क्योंकि मन वाली है. ஏனென்றால் அவர்களுக்கு மனம் இருக்கிறது. तो ஆகவே प्राणियों में मनुष्य रूप का जो प्राणी जो है कहा जाता है, பிராணி என்று யாரை சொல்லப்படுகிறதோ मनुष्य जाति, மனிதர்கள் वो ज्ञान को पहले ग्रहण करती है. அவர்கள் ஞானத்தை முதலில் எடுத்துக்கொள்கிறார்கள். और பிறகு आत्माओं का बाप ஆத்மாக்களின் தந்தை क्या देने आता है? என்ன கொடுப்பதற்காக வருகிறார்? ज्ञान देने आता है. ஞானத்தை கொடுக்க வருகிறார். ज्ञान ஞானம் मनुष्य समझेगा மனிதர்கள் புரிந்து கொள்வார்களா, या अन्य प्राणी समझेंगे? இல்லையானால் மற்ற பிராணிகள் புரிந்து கொள்வார்களா? उनमें मन बुद्धि वैसी नहीं होती. मन तो होता ही नहीं मनन चिंतनशील. அவர்களில் மனம் புத்தி அப்படி பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அதே போல் சிந்திக்க கூடிய மனமே இல்லை. संकल्प विकल्प करने वाला, நல்ல சங்கல்பம் கெட்ட சங்கல்பம் செய்யக்கூடிய மனம் இல்லை. वो तो जड़त्व में ही प्राणी है. அவர்கள் ஜடமான கருதப்படக்கூடிய பிராணிகள் ஆகும். आवेग आया और कर बैठे. உறுப்பில் உணர்ச்சி வேகம் வந்தால் அதை அவர்கள் செய்து விடுவார்கள். एक सेकंड की भी देर नहीं लगाते. ஒரு செகண்ட் கூட அவர்கள் தாமதம் செய்ய மாட்டார்கள். मनुष्य सोचता है, विचारता है. மனிதர்கள் யோசிக்கிறார்கள், அதை பற்றி சிந்திக்கிறார்கள். उसे मनुष्य कहा जाता है. அதை தான் மனிதன் என்று சொல்லப்படுகிறது. मननात् मनुष्य मनन चिंतन नहीं करता तो मनुष्य मनुष्य नहीं है, जानवर से भी बदतर है. மனநாத் மனுஷ்ய, யாரிடம் மனம் இருக்கிறதோ அவங்க தான் மனிதன். ஒருவேளை யோசிக்கவில்லை சிந்திக்கவில்லை அப்படின்னால் அவங்க மனிதன் இல்லை, விலங்கை விட மோசமானவங்க ஆவாங்க. जो बाप कहते हैं எதை தந்தை சொல்கிறார்? भगवान ने किसकी सेना ली? பகவான் யாருடைய சேனையை எடுத்துக்கொண்டார்? बंदरों की सेना ली. குரங்குகளின் சேனையை எடுத்துக்கொண்டார். श्रीमत क्या है, ஸ்ரீமத் என்னவாகும், क्या नहीं है? என்னவாக இல்லை. देवभान का आवेग आया और कर बैठे. தேகபானத்தின் உணர்ச்சி வேகம் வருகிறது, பிறகு அதை செய்து விடுகிறார்கள். ऐसे बंदरों को मैं किस लायक बनाता हूँ? मंदिर लायक बनाता हूँ. இப்படிப்பட்ட குரங்குகளை நான் எப்படி ஆக்குகிறேன்? கோவிலுக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குகிறேன். जिन मंदिरों में எந்த கோவில்களில் स्वयं ही वो पूज्य हैं, அவர்கள் தானே பூஜைக்குரியவர்கள் ஆவார்கள். और स्वयं ही पुजारी रूप में दिखाए जाते हैं. பிறகு அவர்கள் தானே பூஜாரி ரூபத்தில் காமிக்கப்படுகிறார்கள். तो शिवलिंग
जहाँ पूजा हुई ஆகவே சிவலிங்கம் எங்கு பூஜை நடந்ததோ द्वापर के सात्विक समय में துவாபர யுகத்தின் சதோபிரதானமான நேரத்தில் तो शिवलिंग அப்பொழுது சிவலிங்கம் वाली आत्मा னுடைய ஆத்மா कभी पूज्य भी थी सारे संसार के लिए। ஒரு நேரம் இப்படியும் இருந்தது, எப்பொழுது அவர் முழு உலகத்திற்கு பூஜைக்குரியவராகவும் இருந்தார். सारे संसार के लिए कि थोड़े बहुतों के लिए? முழு உலகத்திற்காகவுமா இல்லையானால் கொஞ்ச மக்களுக்காக இருந்தாரா? सारे संसार की दृष्टि में पूजी थी। முழு உலகத்தின் பார்வையில் அவர் பூஜிக்க கூடியவராக இருந்தார். क्योंकि सारे संसार ने पहचाना था बाप को। ஏனென்றால் முழு உலகமும் தந்தையை தெரிந்து கொண்டார்கள். जो ब्रह्म वाक्य मुरली में बोला, எதை பிரம்ம வாக்கியம் முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது, फादर है तो फादर जरूर मिलना चाहिए। தந்தை இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக தந்தை சந்திக்கணும். फादर सिर्फ कहें और फादर कभी मिले ही नहीं, தந்தைன்னு வெறும் சொல்றோம், ஆனா தந்தை ஒரு பொழுதும் சந்திக்கவே இல்லை. वो फादर हो ही नहीं सकता। அவர் தந்தையாக கண்டிப்பாக இருக்கவே முடியாது. सारी दुनिया की जो भी आत्माएं हैं முழு உலகத்தில் எந்த ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கிறார்களோ सबसे आकर मिलते हैं। அவர் அனைவரோடு வந்து சந்திக்கிறார். जो परमधाम वासी है, யார் பரம்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ वो धाम அந்த இடம் तुरिया धाम है। துரியா தாமமாகும். लेकिन जड़त्व में है या தனிப்பட்ட தாமமாகும். ஆனால் அது ஜடத்துவமானதாகுமா இல்லையானால் சைத்தன்யமாகுமா? वो धाम चैतन्य है, जड़त्व में है। அது ஜடமானதாகும். वो बाप அந்த தந்தை उस जड़त्व में धाम तुरिया धाम में அந்த ஜடமான இருக்கக்கூடிய இடத்தில் துரியா தாமத்தில் पूरे 5000 साल टिक कर रहता है। முழு 5000 வருடமும் அங்கே நிலைந்து இருக்கிறார். वो सभी चैतन्य आत्माओं का बाप है या सिर्फ मनुष्य आत्माओं का बाप है? அவர் அனைத்து சைத்தன்யமான ஆத்மாக்களின் தந்தையா இல்லையானால் மனித ஆத்மாக்களின் தந்தையா? सभी चैतन्य आत्माओं का बाप है। அனைத்து சைத்தன்யமான ஆத்மாக்களின் தந்தை ஆவார். लेकिन मजबूरी ये है ஆனால் இந்த வலுக்கட்டாயம் இருக்கிறது. कि जो भी और प्राणी हैं என்னவென்றால் எந்த மத்த பிராணிகள் உயிரினங்கள் இருக்கிறதோ आत्माएं ஆத்மாக்கள் वो ज्ञान धारण नहीं कर सकती। அவர்களால் ஞானத்தை தாரணை செய்ய முடியாது. इसलिए அதனால்தான் ज्ञान की प्रॉपर्टी देने के लिए ஞானத்தின் சொத்தை தருவதற்காக चैतन्य मनुष्यों के बीच आता है। சைத்தன்யமான மனிதர்களின் நடுவில் வருகிறாரா? चैतन्य मनुष्यों के बीज में आता है। சைத்தன்யமான மனிதர்களின் விதையில் வருகிறாரா? ये जड़त्व बुद्धि वाले प्राणियों में आता है। இல்லையானால் ஜடமான புத்தி கொண்ட உயிரினங்களில் வருகிறாரா? कितने टाइम के लिए आना चाहिए? எவ்வளவு நேரத்திற்காக வர வேண்டும்? टाइम भी बता दिया நேரமும் சொல்லிவிட்டார். ब्रह्म वाक्य में। कितना பிரம்ம வாக்கியத்தில் நேரமும் சொல்லிவிட்டார். எவ்வளவு? 100 साल। 100 வருடம். लेकिन 100 साल जो है ஆனால் எந்த 100 வருடம் இருக்கிறதோ वो அது सूर्यवंशी बच्चों के लिए சூரியவம்சி குழந்தைகளுக்காகவா या सभी धर्मवंशियों के लिए? இல்லையானால் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்காகவா? सभी धर्मवंशियों के लिए। அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்காக இருக்கிறது. जो सूर्यवंशी चंद्रवंशी बच्चे हैं யாரு சூரியவம்சி சந்திரவம்சி குழந்தைகளாக இருக்கிறார்களோ जो खास 2 धर्म स्थापन करके जाता हूँ
எந்த 2 விசேஷமான தர்மங்களை படைத்துவிட்டு செல்கிறேன். कौन कौन? என்ன தர்மம்? सूर्यवंश और चंद्रवंश. சூரிய வம்சம், பிறகு சந்திர வம்சம். उनमें भी அதுலயும் वो चंद्रवंशी அந்த சந்திரவம்சிகள் जो सूर्यवंश में अपने को कन्वर्ट कर देते हैं जीवन रहते, யார் தன்னை வாழ்க்கை இருந்தும் கூட சூரியவம்சியில் கன்வெர்ட் செய்து கொள்கிறார்களோ उनको क्या कहा जाता है? कौन सी माला? அவர்களை என்ன சொல்லப்படுகிறது? எந்த மாலை? विजय माला. விஜயமாலா. विजय प्राप्त कराने वाली माला. வெற்றி அடைய வைக்கக்கூடிய மாலை. इस बात से विजय, எந்த விஷயத்தில் வெற்றி? ऐसी कौन सी बात है जो विजय प्राप्त होती है? இப்படி என்ன விஷயம் இருக்கு எதன் மூலமாக வெற்றி கிடைக்கிறது? हैं? प्रैक्टिकल रूप में पवित्रता, பிராக்டிக்கல் ரூபத்தில் தூய்மை. ब्रह्मा द्वारा பிரம்மாவின் மூலமாக सुनना सुनाना, கேட்பது பிறகு சொல்வது. शंकर द्वारा சங்கர் மூலமாக समझना और समझाना. புரிந்து கொள்வது பிறகு புரிய வைப்பது. प्रैक्टिकल हुआ? பிராக்டிக்கல் நடந்ததா? हुआ? நடந்ததா? नहीं हुआ. நடக்கவில்லை. रिजल्ट निकलेगा? ரிசல்ட் வெளியே வருமா? नहीं निकलेगा. வராது. दुनिया में भी पढ़ाइयाँ होती हैं, உலகத்திலும் படிப்பு இருக்கிறது. थ्योरी में कोई पास हो जाते हैं, சிலர் தியோரியில் பாஸ் ஆகி விடுகிறார்கள், प्रैक्टिकल में फेल हो जाते हैं. பிராக்டிக்கல்ல ஃபெயில் ஆகுறாங்க. तो फेल या पास? அப்பொழுது அவங்க ஃபெயிலா இல்ல பாஸா? फेल. ஃபெயில் ஆறாங்க. परंपरा कहाँ से शुरू हुई? இந்த பரம்பரை எங்கிருந்து தொடங்கியது? संगम में जब भगवान बाप का पाठ चलता है तब से ही ये परंपराएं शुरू होती. சங்கம் யுகத்தில் எப்பொழுது பகவான் தந்தையினுடைய பாட் நடக்கிறதோ அப்பொழுதிலிருந்து தான் இந்த பரம்பரை அனைத்தும் தொடங்குகிறது. मम वर्तमान वर्तन्ते मनुष्या पार्थ सर्वस्य. பாபா ஸ்லோகம் சொல்கிறார், மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வச. दुनिया के सभी मनुष्य உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் जिन परंपराओं को मैं आरंभ कर देता हूँ எந்த பரம்பரைகளை நான் தொடங்கி விடுகிறேனோ उन्हीं परंपराओं पर आगे पीछे चलते रहते. அதே பரம்பரையில் தான் முன்னால் பின்னால் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். तो बोला ஆகவே சொல்லியிருக்கிறார், कि जो संदेश है ये இந்த செய்தி என்னவாக இருக்கிறதோ वो 500-700 करोड़ मनुष्य आत्माओं तक तुम बच्चों को पहुँचाना है. அதை 500-700 கோடி ஆத்மாக்கள் வரை குழந்தைகளாகி உங்களுக்கு கொண்டு செல்லணும். सभी तक पहुँचाना है का मतलब क्या हुआ? அனைவரிடம் கொண்டு செல்லணும் என்ற அர்த்தம் என்னவாகியது? है सभी तक पहुँचाना है. அனைவரிடம் கொண்டு செல்லணும். क्यों? ஏன் अभी तक क्यों नहीं बोला सभी तक पहुँचाना है? இப்பொழுது வரை ஏன் அப்படி சொல்லலை அனைவருக்கும் கொண்டு செல்லுங்கள் என்று? क्योंकि अभी तक ஏனென்றால் இப்பொழுது வரை जो भी ब्राह्मण बच्चे थे யாரெல்லாம் பிராமண குழந்தைகளாக இருந்தார்களோ उनको बाप कहते रहे बाप का परिचय दो. அவர்களுக்கு தந்தை சொல்லிக் கொண்டே இருந்தார், தந்தையின் அறிமுகத்தை கொடுங்க என்று. त्रिमूर्ति के चित्र में बाप का परिचय दो. திருமூர்த்தி படத்தில் தந்தையினுடைய அறிமுகத்தை लेकिन बच्चे கொடுங்கள். समझ ही नहीं सके. ஆனால் குழந்தைகளால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. बाप बार बार बोलते रहे, बच्चे अपनी ही टिक टिक करते रहते हैं, बाप का परिचय कोई देते ही नहीं. தந்தை அடிக்கடி சொன்னாரு, ஆனா குழந்தைகள் அவர்களே வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் தந்தையினுடைய அறிமுகத்தை யாருமே கொடுப்பதில்லை. अभी नंबरवार बच्चों की बुद्धि में बैठता है இப்பொழுது வரிசைகரமாக குழந்தைகளின் புத்தியில் இது அமருகிறது. कि वो त्वमेव माता च पिता त्वमेव एक ही कौन है. என்னவென்றால் அந்த துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ, தந்தையும் நீயே தாயும் நீயே, இந்த இப்படிப்பட்ட அந்த ஒருவர் யாரு? जिस एक के स्वरूप संस्कार में எந்த ஒருவரின் ஸ்வரூபத்தில் சம்ஸ்காரத்தில் स्वभाव में சுபாவத்தில் माता भी है और அம்மாவாகவும் இருக்கிறார், पिता भी है. அதே नहीं போல் தந்தையாகவும் இருக்கிறார். तो இல்லையானால் माता अलग होती है அம்மா தனியாக இருக்கிறாங்க, फीमेल, और पिता
பெண், பிறகு தந்தை अलग होता है, தனியாக இருக்கிறார், मेल। ஆணாக இருக்கிறார். लेकिन वो शिवलिंग रूप ऐसा है ஆனால் அந்த சிவலிங்க ரூபம் இப்படிப்பட்டதாகும், जिसमें वो मेल भी है எதில் அவர் அந்த ஆணும் இருக்கிறார், और பிறகு फीमेल का भी பெண்ணினுடைய ரூபம் स्वरूप है। ஸ்வரூபம் இருக்கிறது. जिसे साकार और निराकार कहा है। எதை சாக்காரம் பிறகு நிராகார் என்று சொல்லப்படுகிறது. माताएं साकार होती हैं அம்மாக்கள் சாக்காரத்தில் இருக்கிறார்களா या निराकार होती है? இல்லையானால் நிராகாரத்தில் இருக்கிறார்களா? हैं? साकार होती है। சாக்காரத்தில் இருக்கிறார்கள். देह रूपी साकार स्वरूप का தேகம் ரூபமாகிய சாக்கார ஸ்வரூபத்தின் भान भूलता ही नहीं। நினைவு மறப்பதே இல்லை. घड़ी घड़ी वो भान सवार रहता है। நொடிக்கு நொடி அந்த நினைவு வந்து கொண்டேதான் இருக்கிறது. इसलिए कहते हैं அதனால்தான் சொல்கிறார்கள், जो पुरुष है யார் ஆணாக இருக்கிறாங்களோ, जिसे யாரை आत्मा कहा जाता है, ஆத்மா என்று சொல்லப்படுகிறதோ, बीज कहा जाता है, விதை என்று उस சொல்லப்படுகிறதோ, बीज रूप पिता அந்த விதை ரூபமாகிய தந்தை की पहली रचना அவருடைய முதல் படைப்பு कौन? யாரு? माता। அம்மா. वो प्रकृति है, அவங்க இயற்கை பிரகிருதி ஆவாங்க. प्रकृष्ट कृति। பிரகிருஷ்ட கிருதி சிரேஷ்டமான படைப்பு. उसको जल देना है। அவங்களுக்கு தான் தண்ணியை கொடுக்கணும். आधार है। ஏனென்றால் அவங்க ஆதாரம் ஆவாங்க. जो झाड़ के चित्र में யாரை மரத்தின் படத்தில் आधार रूपा क्या दिखाई गई? ஆதார ரூபமாகிய என்னவாக காமித்திருக்கிறாங்க? अरे जड़ें दिखाई गई कि नहीं? அரே வேரை காமித்திருக்கிறார்களா இல்லையா? जल देना है। தண்ணி ஊத்தணும் என்றால் किसको देना है? எதுக்கு ஊத்தணும்? जड़ों को जल देना है। தண்ணி வேருக்கு தான் கொடுக்கணும். कि पत्तियों को, टहनियों को, फलों फूलों को जल देने से फायदा होगा? இல்லையானால் இலைகளுக்கு, கிளைகளுக்கு, பழத்துக்கு, பூக்கு தண்ணி கொடுத்தால் பலன் கிடைக்குமா? ये स्नेह का जल है। இது அன்பினுடைய தண்ணீர் ஆகும். प्यार का पानी है। அன்பினுடைய தண்ணீர் ஆகும். लेकिन गंदला पानी चढ़ाना है ஆனால் அழுக்கான தண்ணி கொடுக்கணுமா? या स्वच्छ जल चढ़ाना है? இல்லையானால் சுத்தமான தண்ணீர் கொடுக்கணுமா? है? स्वच्छ जल चढ़ाना है। நல்ல தண்ணி ஊத்தணும். जो स्वच्छ जल है எந்த சுத்தமான தண்ணீர் இருக்கிறதோ उससे षष्ठी रूपी वृक्ष क्या होता है? सरसब्ज जो होता है। அதன் மூலமாக சிருஷ்டி ரூபமான மரம் என்னவாகுகிறது? நல்ல பச்சை பசேல்னு ஆகுகிறது. गुले गुलजार होता है। कब होता है? हैं? நல்ல விதமாக மாறுகிறது. எப்பொழுது ஆகுகிறது அப்படி? आरंभ क्या है? ஆரம்பம் என்னவாக இருக்கிறது? आरंभ है कि दाना खाक में मिलकर गुले गुलजार होता है। என்னவென்றால் ஒரு விதை இருக்கிறது. அந்த விதை எப்பொழுது மண்ணோடு மண்ணா கலக்கிறதோ அப்பொழுதுதான் ஒரு நல்ல கார்டன் உருவாகுகிறது, தோட்டம் வருகிறது. कोई भी धर्म रूप
का पिता बीज रूप है, எந்த ஒரு தர்மத்தினுடைய தந்தை விதை ரூபமாக இருக்கிறாரோ वो अगर जीवन में அவர் ஒருவேளை வாழ்க்கையில் समाज के दिए हुए धक्के नहीं खाता है, जिसे कहते हैं धर्म के धक्के, ஒருவேளை தர்மத்தினுடைய அடி அவர் வாங்கவில்லை என்றால் तो उसका धर्म कभी भी स्थापन ही नहीं हो सकता। பிறகு அவருடைய தர்மம் ஒரு பொழுதும் படைக்கவே முடியாது. वो तो देहधारी धर्म पिताएं हैं। ஆகவே அவர்கள் தேகதாரி தர்மபிதாக்கள் ஆவார்கள். देह की स्थिति को छोड़ ही नहीं पाते। அவர்களால் தேகத்தினுடைய நிலையை விடவே முடியாது. भले भगवान भी इस सृष्टि पर आ जाए, பலே பகவான் கூட இந்த உலகத்தில் இறங்கி வரலாம், तो भी देह अहंकार नहीं छोड़ पाते। அப்பொழுதும் அவர்களால் தேக அகங்காரத்தை விட முடியாது. और ये पिता कैसा है? பிறகு இந்த தந்தை எப்படிப்பட்டவர் ஆவார்? सारी मनुष्य सृष्टि का पिता முழு உலகத்தினுடைய தந்தை कैसा है? எப்படிப்பட்டவர் ஆவார்? यो कैसा है? पूरा मुर्दा हो जाता है। யாரு எப்படிப்பட்டவர் ஆவார்? முழுமையாக பிணமாக மாறிவிடுகிறார். लक्कड़ बुद्धि हो जाता है। மரம் போல ஒரு கட்டை போல் புத்தி கொண்டவராகி விடுகிறார். जिसकी यादगार नेपाल में दिखाई जाती है। எதனுடைய நினைவார்த்தம் நேபாளில் காமிக்கப்படுகிறது? कहाँ? எங்கு காமிக்கப்படுகிறது? नई दुनिया की पालना करने वाला नेपाल, वो है अद का नेपाल। புதிய உலகத்தை பாலனை செய்யக்கூடிய நேபாள், அது எல்லைக்குட்பட்ட நேபாள் ஆகும். और ये है பிறகு இது बेहद का नेपाल। எல்லைக்கு அப்பாற்பட்ட நேபாள் ஆகும். इस बेहद के नेपाल में இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நேபாள்ல वो काठमांडू का काठ का बना हुआ, मंडू को माने मेढक, காட்மண்டுனுடைய அர்த்தம் சொல்றார் பாபா. காட் அப்படின்னா கட்டை, பிறகு மண்டுக் அப்படின்னா தவளை. काठ के बने हुए मेढक की तरह कार्य करता है। என்னவென்றால் அவர் ஒரு கட்டை மூலமாக உருவாக்கப்பட்ட தவளை போல வேலை செய்கிறார். कब? எப்பொழுது? कब? जब ज्ञान की बरसात का मौसम आता है। எப்பொழுது ஞானத்தினுடைய மழையினுடைய சீசன் வருகிறதோ அப்பொழுது. 3 मौसम होते हैं ना? 3 சீசன் இருக்கிறது இல்லையா? सर्दी, गर्मी குளிர்காலம், வெயில் காலம் और बरसात। பிறகு மழை காலம். सर्दी का मौसम है, ठंडा दिमाग रहता है सबका, वो है सतयुग त्रेता। எப்பொழுது அனைவரின் புத்தி குளிர்மையாக இருக்கிறதோ அது சத்யுகம் திரேதாயுகம், அதுதான் குளிர்காலம். गर्मी का मौसम है द्वापर और कलयुग, सबका दिमाग गर्म रहता है। பிறகு வெயில் காலம் துவாபர யுகம் கலியுகம் ஆகும். இதுல அனைவரின் புத்தி சூடாக இருக்கிறது. और बरसात का मौसम कौन सा है? பிறகு மழையினுடைய காலம் எதுவாகும்? जब भगवान बापा कर ज्ञान की बरसात करते हैं, எப்பொழுது பகவான் தந்தை விட்டு ஞானத்தினுடைய மழை பெய்ய வைக்கிறாரோ तो அப்பொழுது बरसात का मौसम हो जाता है। அது மழை காலம் ஆகி விடுகிறது. जिस मौसम में இந்த மழை காலத்தில் खास शिवलिंग की पूजा होती है। कौन से दिन? விசேஷமாக சிவலிங்கத்திற்கு பூஜை நடக்கிறது. எந்த நாள்? श्रावण के महीने में। श्रावण மாசத்துல जो श्रवण कुमार के नाम पर श्रावण पड़ा है। இது ஸ்ரவன் குமார் பெயரில் ஸ்ராவன் என்று வைக்கப்பட்டிருக்கிறது.
जिसकी यादगार भक्ति मार्ग में 2500 साल चलती है। எதனுடைய நினைவார்த்தம் பக்தி மார்க்கத்தில் 2500 வருடம் வரைக்கும் நடக்கிறது. उसका मुख्य दिन है सोमवार। அவருடைய முக்கியமான நாள் திங்கள் கிழமை ஆகும். जहाँ खास शिव की पूजा होती है। எப்பொழுது விசேஷமாக சிவனுக்கு பூஜை நடக்கிறது. गुलाब के फूलों से सजाया जाता है। சிவலிங்கத்தை ரோஜா பூவால அலங்கரிக்கிறார்கள். விசேஷமாக ஸ்ராவண மாசத்தில் திங்கட்கிழமையில் சிவனை ரோஜா பூ மூலமாக அலங்கரிக்கிறார்கள். लेकिन ஆனால் जिस संगठन रूपी देश में सजाया जाता है, ஸ்ராவன் என்றால் ஆவணி மாதம். ஆகவே எந்த சங்கடன் ரூபமான தேசத்தில் கொண்டாடப்படுகிறதோ वहाँ அங்கு जो अव्वल नंबर का पुरुषार्थी, யாரு முதல் நம்பர் புருஷார்த்தி, काठ का मंडूक बन जाता है। கட்டையால் உருவாக்கப்பட்ட தவளை போல் ஆகிவிடுகிறார். कठ बुद्धि बन जाता है। அவருடைய புத்தி கட்டை போல் ஆகிவிடுகிறது. जैसे எப்படி कृष्ण को मुरली दिखाते हैं, கிருஷ்ணருக்கு பக்தி மார்க்கத்தில் முரளியை காமிக்கிறார்கள். भक्ति मार्ग में काय की मुरली होती है? सोने की। அந்த முரளி எப்படிப்பட்ட முரளியாக இருக்கிறது? தங்க முரளியா? काठ की मुरली होती है। அது கட்டையால் உருவாக்கப்பட்ட புல்லாங்குழலாகும். अरे कठ बुद्धि की बुद्धि में कुछ बैठेगा? அரே கட்ட புத்தியினுடைய புத்தியில் ஏதாவது ஒன்னு விஷயம் உட்காருமா? नहीं बैठ सकता, அமரவே முடியாது. कौन हुआ कठ बुद्धि? जिसकी यादगार में हाथ में मुरली दिखाई जाती है काठ की। யார் அந்த கட்ட புத்தி ஆகுறாங்க? எதனுடைய நினைவார்த்தமாக கையில் கட்டையில் செய்யப்பட்ட புல்லாங்குழலை காமிக்கிறார்கள். मुरली का एक भी पॉइंट, முரளினுடைய ஒரு பாயிண்ட் கூட गहराई तक बैठता ही नहीं। ஆழத்தில் வரையும் அமர்வதில்லை. जो मुरली का मुख्य उद्देश्य है, எது முரளினுடைய முக்கியமான லட்சியம் ஆகுமோ, बाप की पहचान, தந்தையினுடைய அறிமுகம், जिस बाप से எந்த தந்தையின் மூலமாக साकार में दुख दर्दों से मुक्ति, சாகாரத்தில் துக்கம் பிறகு வலியில் இருந்து முக்தி, जीवन रहते வாழ்க்கை இருந்து கொண்டே और जीवन मुक्ति मिले, பிறகு ஜீவன் முக்தி கிடைக்கிறது. जीवन में रहते रहते मुक्ति मिले। வாழ்க்கையில் இருந்து கொண்டே முக்தி கிடைக்கிறது. काठ की मुरली को धारण करने का भक्ति मार्ग में जिसका बड़ा यादगार चलता है, ஆகவே அந்த கட்டையால் உருவாக்கப்பட்ட புல்லாங்குழலை தாரணை செய்வதற்கான எவ்வளவு பெரிய நினைவார்த்தம் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதோ, मुरलीधर है। அவருடைய பெயர்தான் முரளிதர். वो मुरली का मर्म ही नहीं जानता। அவர் அந்த முரளியினுடைய ரகசியத்தையே அறிய மாட்டார். तो स्वयं भी कठ बुद्धि है, ஆகவே அவர் தானுமே கட்டை புத்தி மாறி ஆகிவிட்டார். और बाप को नहीं पहचानता, பிறகு தந்தையை அவர் அறிய மாட்டார்.
इसलिए कठ बुद्धि कहा जाता है। அதனால்தான் அவரை கட்டை புத்தி என்று சொல்லப்படுகிறது. और उसका बाप भी कैसा? பிறகு அவருடைய தந்தையும் எப்படிப்பட்டவர்? हाँ? पहला पहला रूप माता या पिता? முதல் முதல் ரூபம் அம்மாவா இல்லையானால் தந்தையா? जब शिव बाप आते हैं, எப்பொழுது சிவன் தந்தை வருகிறார், माता அம்மாவின் ரூபம் परम ब्रह्म, பரம் பிரம்மா. और माताएं कैसी बुद्धि பிறகு அம்மாக்கள் எப்படிப்பட்ட புத்தி கொண்டவர்? है? कठ बुद्धि। கட்டை மாதிரி புத்தியாகி விடுகிறது. कठ बुद्धि हो கட்டை புத்தியாக இருக்கிறார்கள். तो कंट्रोल्ड होंगी या कंट्रोल करेंगी? ஆகவே இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கண்ட்ரோல் செய்வாங்களா இல்லையானால் கண்ட்ரோல் ஆகுவாங்களா? है? कंट्रोल्ड हो जाती हैं। கண்ட்ரோலில் வந்து விடுகிறார்கள். दुनिया की सारी माताओं का एक ही हाल। உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்மாக்களுக்கு ஒரே ஒரு நிலைமைதான். अगर कोई इंदिरा गांधी जैसी निकल भी पड़े, ஒருவேளை யாராவது இந்திரா காந்தி மாதிரி வெளியே வந்து விட்டாலும் तो क्या होता है? அப்பொழுது என்ன ஆகுகிறது? गोली से मार दिया जाता है। அவர்களை ஷூட் பண்ணி விடுகிறார்கள். तो जो नई दुनिया की पालना करने वाला, फाउंडेशन डालने वाला है, ஆகவே யாரு புதிய உலகத்தை பராமரிக்க கூடியவர், ஃபவுண்டேஷன் போடக்கூடியவராக இருக்கிறாரோ, बेहद में எல்லைக்கு அப்பாற்பட்ட वो भी விஷயத்தில் क्या बन जाता है? அவரும் என்னவாகி விடுகிறார்? अरे नेपाल में यादगार बनी हुई है काठमांडू का मंदिर। அரே நேபாளில் நினைவார்த்தம் உருவாகி இருக்கிறது. காட்மாண்டுவினுடைய கோவில். काठ माने लकड़ी, காட் அப்படின்னா கட்டை, मंडूक माने मेढक। மண்டுக் என்றால் தவளை, ஃப்ராக். ऐसा लकड़ी के मेढक का यंत्र बन जाता है இப்படிப்பட்ட கட்டையால் உருவாக்கப்பட்ட தவளை மாதிரி ஆகிவிடுகிறார். जो श्रावण के महीने में இது வந்து ஆவணி மாதத்தில் जब सुप्रीम सोल भगवान बाप आते हैं எப்பொழுது சுப்ரீம் சோல் பகவான் வருகிறாரோ तो कितना ट्रा 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 करता रहता है। அப்பொழுது அந்த தவளை எவ்வளவு கத்துகிறது. பாபா ஆக்ஷன் பண்றாரு. और जो मूल बात है, பிறகு எந்த முக்கியமான விஷயம் இருக்கிறதோ, क्या मूल बात என்ன முக்கியமான விஷயம்? है? नहीं, बाप की पहचान नहीं। बाप யார சொல்றாங்க? தந்தையினுடைய அறிமுகம். அதுக்கு பாபா சொல்றாரு இல்ல, की पहचान नहीं தந்தையினுடைய அறிமுகம் இல்ல. है, वो तो स्वयं ही बाप है। அவர் தானே தந்தை தான் ஆவார். वर्षा देने वाला बाप तो वो स्वयं ही है। ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய தந்தை அவர் சுயம் ஆவார். प्रैक्टिकल में பிராக்டிக்கல்ல जो साकार वर्षा है, எந்த சாக்காரமாக ஆஸ்தி இருக்கிறதோ, साकारी स्वर्ग का, சாக்காரத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி, उसका रचयिता साकार होता है या निराकार? அதனுடைய படைப்பாளர் சாக்காராக இருப்பாரா இல்லையானால் நிராகார் உருவம் இல்லாதவரா? वो तो स्वयं ही है। ஆகவே அவர் தானே அதுதான் ஆவார். लेकिन ஆனால் काठ का मंडू, எப்படிப்பட்டவர்? கட்டையால் உருவாக்கப்பட்ட தவளை, काठ का मेढक, यादगार கட்டையின் தவளை. नेपाल में बनी हुई है। நினைவார்த்தம் நேபாளில் உருவாகி இருக்கிறது. क्यों? ஏன் அப்படி? क्योंकि ज्ञान बरसात के पीरियड में, ஏனென்றால் ஞானத்தின் மழையின் நேரத்தில், पुरुषोत्तम संगम युग में, புருஷோத்தம சங்கம் யுகத்தில் उसका पुरुषार्थी रूप அவருடைய புருஷார்த்த ரூபம் मेढक की तरह ट्रा ट्रा करने के अलावा कोई रिजल्ट नहीं देता। என்னவென்றால் தவளை போல் ட்ரான் ட்ரா கத்துவதை தவிர வேறு எந்த ஒரு ரிசல்ட்டும் வெளியே தருவதில்லை. देता है? தருகிறாரா? नहीं देता। தருவதில்லை.
वो रिजल्ट भी तब निकलता है அந்த ரிசல்ட்டும் அப்பொழுதுதான் வெளியே வருகிறது जब प्रवृत्ति मार्ग का पक्का बनता है। எப்பொழுது அவர் பிரவೃತ್ತಿ மார்க்கத்தை அதாவது இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர் பக்காவாக ஆகுகிறாரோ அப்பொழுதுதான் ரிசல்ட் வருகிறது। और प्रवृत्ति मार्ग में ही सच्चा योग होता है। பிறகு பிரவೃತ್ತಿ மார்க்கத்தில் தான் இல்லற மார்க்கத்தில் தான் உண்மையான யோகம் இருக்கிறது। योग माने யோகம் என்றால் लगाव, ஈடுபாடு, अटैचमेंट, निराकार या साकार निराकार दोनों के मेल से। நிராகாரோடா இல்லையானால் சாக்காரோடா இல்லையானால் நிராகார் சாக்கார் இருவரின் இணைந்த ரூபத்தோடா। स्वयं भी क्या है? அவர் தானே என்னவாக இருக்கிறார்? स्वयं भी साकार निराकार का मेल। தானும் சாக்கார் பிறகு நிராகாரனுடைய இணைந்த ரூபம்। तो जिससे अटैचमेंट हो, लगाव हो, ஆகவே யாரோட அட்டாச்மெண்ட் இருக்கிறது, ஈடுபாடு இருக்கிறது, लगन हो, वो भी कैसा होना चाहिए? அவரும் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? साकार निराकार का मेल। சாக்கார் பிறகு நிராகாரனுடைய இணைந்த ரூபமாக இருக்க வேண்டும்। तो दोनों जब मिलते हैं, ஆகவே இருவரும் எப்பொழுது ஒன்று சேர்கிறார்களோ दोनों के स्वभाव संस्कार मिलकर के एक हो जाते हैं। இருவரின் சுபாவ சம்ஸ்காரங்கள் ஒன்று சேர்ந்து விட்டு ஒன்றாகி விடுகிறது। क्या? என்ன? तो माता में पिता मिलकर एक हो जाता है। ஆகவே அம்மாவில் தந்தை ஒன்று சேர்ந்து விட்டு இருவரும் ஒன்றாகி விடுகிறார்கள்। पिता में माता मिलकर एक हो जाती है। தந்தையில் அம்மா கலந்து விட்டு ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள்। तो मुझ में समा जाए, मैं तुझ में समा जाऊं। நீங்கள் எனக்குள் கலந்து விடுங்கள், நான் உங்களுக்குள் கலந்து விடுகிறேன்। उसका पक्का यादगार है शिवलिंग। அதனுடைய பக்கவான நினைவார்த்தம் தான் சிவலிங்கம் ஆகும்। वो है बाप त्रिमूर्ति में। ऊंचे ते ऊंचा बाप है, அவர்தான் தந்தை ஆவார் திருமூர்த்தியில்। ஆகவே உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையா, या नीचे वाला बाप है? இல்லையானால் கீழே இருக்கக்கூடியவர் தந்தையா? है? त्रिमूर्ति में ब्रह्मा विष्णु शंकर है। திருமூர்த்தியில் பிரம்மா விஷ்ணு சங்கர்। जो चित्र दिए हुए हैं वो यथार्थ हैं। எந்த படம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது யதார்த்தமாக இல்லை, கரெக்டாக இல்லை, या अर्थ सहित है? இல்லையானால் அர்த்தங்கள் நிரம்பி இருக்கிறதா? हैं? अर्थ सहित है, उनको चेंज करने की जरूरत नहीं है। அர்த்தங்கள் நிறைந்ததுன்னு சொன்னாங்க யாரோ, பாப்பா சொல்றாரு அர்த்தங்கள் நிறைந்ததா, அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா? चेंज करना बोला या नहीं बोला? சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காரா இல்லையா? बोला। சொல்லிருக்காரு। तो ये तीन आत्माएं हैं। ஆகவே இந்த மூன்று ஆத்மாக்கள் இருக்கிறார்கள்। जब शिव बाप कहते हैं मैं आता हूँ, எப்பொழுது சிவன் தந்தை சொல்கிறார் நான் வருகிறேன், तो तीन के साथ आता हूँ। அப்பொழுது மூன்று பேரோடு வருகிறேன்। जो ये चित्र दिया अयथार्थ, उसकी बात नहीं है। எந்த அர்த்தம் இல்லாத படம் கொடுத்திருக்காரோ அதனுடைய விஷயம் இல்லை, वो आदि रूप அந்த ஆரம்ப ரூபம்। जो तीन थे मौजूद, மூன்று பேர் இருந்தார்கள் அங்கு, वो तीन मूर्तियाँ, அந்த மூன்று மூர்த்திகள், वो भी त्रिमूर्ति शिव नहीं कहेंगे। அவர்களை கூட திருமூர்த்தி சிவன் என்று சொல்ல முடியாது। शिव एक या तीन मूर्ति? சிவன் ஒருத்தரா இல்லையானால் மூன்று மூர்த்திகளா? हैं? ब्रह्मा को शिव कहें, பிரம்மாவை சிவன் என்று சொல்ல முடியுமா? विष्णु को शिव कहें, விஷ்ணுவை சிவன் என்று சொல்ல முடியுமா? अरे विष्णु तो देवताओं का रक्षक है। அரே விஷ்ணு வந்து தேவதைகளை பராமரிக்கக்கூடியவர் ஆவார், தேவதைகளை காக்கக்கூடியவர்। राक्षसी स्वभाव संस्कार वालों का रक्षक होता ही नहीं है।
ராட்சச சுபாவ சம்ஸ்காரங்கள் கொண்டவர்களை காக்கக்கூடியவராக இருப்பதே இல்லை, பாதுகாக்கவே மாட்டார். और शिव है कल्याणकारी, शिव माने वो सबका कल्याणकारी है. பிறகு சிவன் என்றாலே நன்மை செய்யக்கூடியவர், ஆகவே அவர் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவரா? कि कोई का कल्याणकारी है कोई का नहीं. பிறகு யாருக்காவது நன்மை செய்கிறார், பிறகு யாருக்கும் நன்மை செய்வதில்லை, இப்படி இருக்காரா? तो न ब्रह्मा का चित्र, ஆகவே பிரம்மாவினுடைய படமும் இல்லை, न विष्णु का चित्र, விஷ்ணுவினுடைய படமும் இல்லை. और शंकर तो याद में बैठा ही हुआ है. பிறகு சங்கர் நினைவில் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். पुरुषार्थी है या संपन्न है? புருஷார்த்தம் செய்யக்கூடியவரா இல்லையானால் சம்பன்னமாகிவிட்டாரா? तो वो तो अधूरा है. ஆகவே புருஷார்த்தம் செய்கிறார் என்று சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றார், அப்பொழுது அவர் அரைகுறையானவர் ஆவார். उसको भी त्रिमूर्ति शिव नहीं कह सकते. அவரையும் கூட திரிமூர்த்தி சிவன் என்று சொல்ல முடியாது. जिसकी यादगार है त्रिमूर्ति हाउस, எதனுடைய நினைவார்த்தமாக त्रिमूर्ति हाउस, त्रिमूर्ति வீடு இருக்கிறது, दिल्ली में बना हुआ है. டெல்லியில் உருவாகி இருக்கிறது. त्रिमूर्ति हाउस 1, 2 या 3? त्रिमूर्ति हाउस 1, 2 இல்லனா 3? 1. 1 தான். त्रिमूर्ति रोड, त्रिमूर्ति रोड, एक ही रास्ता सच्चा या 2, 3, 4, 8 सच्चे? ஒரே ஒரு வழிதான் உண்மையானதா இல்லையானால் 2, 3, 4, 8 வழிகள் உண்மையானதா? एक ही रास्ता सच्चा. ஒரே ஒரு வழிதான் உண்மையானதாகும். तो वो एक कौन? ஆகவே அந்த ஒருவர் யாரு? जिस एक बाप का परिचय எந்த ஒரு தந்தையினுடைய அறிமுகம் ब्रह्म वाक्य में, பிரம்ம வாக்கியத்தில், मुरली में दिया गया. முரளியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और ये भी बोला कि बाप का परिचय बाप के सिवाय कोई दे ही नहीं सकता. பிறகு இதுவும் சொல்லியிருக்கிறார், என்னவென்றால் தந்தையினுடைய அறிமுகம் தந்தையை தவிர வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது. निराकार बाप का परिचय भी कोई नहीं दे सकता निराकारी बाप के सिवाय. நிராகார தந்தையினுடைய அறிமுகத்தையும் நிராகார தந்தையை தவிர வேறு யாராலையுமே தர முடியாது. और அதே निराकार सो साकार बाप का परिचय भी நிராகார் ஆகிவிட்ட சாக்காரில் இருக்கக்கூடிய தந்தையின் அறிமுகத்தையும் दुनिया में कोई नहीं दे सकता உலகத்தினர் யாராலையுமே தர முடியாது सिवाय बाप के. தந்தையை தவிர. तो उसको कहा गया बाबा. ஆகவே அவரை தான் பாபா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. निराकार और साकार का मेल, நிராகார பிறகு சாக்காரனுடைய இணைந்த ரூபம். ये बाबा का लास्ट संदेश है. இது பாபாவினுடைய கடைசி செய்தியாகும். अव्यक्तवाणी के रूप में संदेश, அவ்யக்தவாணியின் ரூபத்தில் செய்தி, जो सभी तक पहुंचाना है. எதை அனைவரிடம் கொண்டு செல்லணும். सभी माने அனைவர் என்றால் 500-700 करोड़ तक पहुंचाना है. 500-700 கோடி வரை கொண்டு செல்லணும். कौन सा संदेश पहुंचाना है? எந்த அறிமுகத்தை கொண்டு செல்லணும்? बाबा समय का इशारा देने के लिए आए हैं. என்னவென்றால் என்ன செய்தி கொண்டு சேர்க்கணும்? பாபா நேரத்தினுடைய சைகையை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். समय का इशारा, நேரத்தின் சைகை. क्योंकि बाबा जानते हैं ஏனென்றால் பாபா அறிவார் कि थोड़े से समय के बाद साइंस के सब साधन समाप्त होने वाले हैं. என்னவென்றால் மிகவும் குறைந்த காலத்திற்கு பிறகு இந்த அனைத்து சயின்ஸ்னுடைய சாதனங்கள் முடியவிருக்கிறது. क्या कहा? என்ன சொன்னாரு? इसलिए जो बच्चे बाबा के यज्ञ में रहकर
அதனால்தான் எந்த குழந்தைகள் பாபாவினுடைய யக்னத்தில் இருந்து கொண்டு कहीं में रहकर எங்க இருந்து கொண்டு यज्ञ में रहकर कौन யக்னத்தில் இருந்து கொண்டு सा यज्ञ ஆகவே எந்த யக்னம் है? क्या नाम दिया? என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்? अविनाशी रुद्र ज्ञान यज्ञ। அவிநாஷி ருத்ர ஞான யக்னம், जिसका कभी विनाश होता ही नहीं सच रूपी रंगमंच पर। இதற்கு இந்த உலக ரூபமான நாடக மேடையில் ஒரு பொழுதும் அழிவு ஏற்படாது. यज्ञ माने ईश्वरीय सेवा का यज्ञ। இந்த யக்னம் என்றால் ஈஸ்வரிய சேவையினுடைய யக்னம். ईश्वरीय ज्ञान का यज्ञ, ஈஸ்வரிய ஞானத்தினுடைய யக்னம். उसका नाम शिव यज्ञ नहीं है, அதனுடைய பெயர் சிவ யக்னம் இல்லை, ब्रह्मा यज्ञ नहीं है, विष्णु यज्ञ नहीं है। பிரம்மா யக்னம் இல்லை, விஷ்ணு யக்னம் இல்லை. क्या नाम है? என்ன பெயர் இருக்கிறது? रुद्र माने क्या? ருத்ர என்றால் என்ன? रौद्र रूप धारण करे। ருத்ர என்றால் ரௌத்ர ரூபத்தை தாரணை செய்யக்கூடியவர், பயங்கரமான ரூபத்தை கொண்டு வரக்கூடியவர். शिव रौद्र रूप धारण करता है, சிவன் ரௌத்ர ரூபத்தை தாரணை செய்கிறாரா? है? नहीं करता। தாரணை செய்வதில்லை. वो तो प्यार का सागर है, அவர் அன்பினுடைய கடல் ஆவாரா? या रौद्र रूप धारण करता है? இல்லையானால் பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்கிறாரா? प्यार का सागर है। அவர் அன்பினுடைய கடல் ஆவார். तो जो बच्चे बाबा की यज्ञ में रहकर ஆகவே எந்த குழந்தைகள் பாபாவினுடைய யக்னத்தில் இருந்து கொண்டு गफलत कर रहे हैं, बाबा से नाफरमान बरदार बन रहे हैं, அலட்சியமாக இருக்கிறார்கள், நாஃபர்மானாக இருக்கிறார்கள், அதாவது கட்டளையை கூடாத அலட்சியமாக இருக்கிறார்கள் மற்றும் கட்டளை கீழ்ப்படியக்கூடியவர்களாக இல்லை. किससे? யாரோடு? बाप से या बाबा से? தந்தையோடா இல்லையானால் பாபாவோடா? बाप को तो 80 साल हो गए। தந்தைக்கு 80 வருடங்கள் ஆகிவிட்டது. कौन से बाप को? எந்த தந்தைக்கு? शिव बाप को। சிவ தந்தைக்கு. कभी किसी बच्चे के साथ जोर जबरदस्ती की ஒருவேளையாவது எந்த குழந்தைகளோடு வலுக்கட்டாயமாக இருந்தாரா? कि स्वतंत्र छोड़ा? இல்லையானால் சுதந்திரமாக விட்டாரா? बच्चों ने माँ बात मानी या नहीं मानी? குழந்தைகள் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டார்களோ இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, तो भी அப்பொழுதும் கூட प्यार का सागर बनकर रहा அன்பின் கடலாக இருந்தாரா? या இல்லையானால் कोई को डांट डपट भी दिखाई क्या? யாரையாவது திட்டினாரா என்ன? यज्ञ में रहकर जो बच्चे गफलत कर रहे हैं, नाफरमान बरदार बन रहे हैं, யக்னத்திலிருந்து எந்த குழந்தைகள் அலட்சியமாக இருக்கிறார்கள், கட்டளையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள், उनका क्या होगा? அவர்களுக்கு என்ன ஆகும்? वर्णन नहीं कर सकते क्या होगा। அதை பற்றி வர்ணிக்க முடியாது என்னவாகும் என்று. ये संदेश இந்த செய்தியை जो है யார் இருக்கிறாங்களோ सभी के पास पहुंच जाना चाहिए। அனைவரிடமும் இது சேர்ந்து விட வேண்டும். जो लास्ट संदेश बताया, எதை கடைசி செய்தி என்று சொல்லியிருக்கிறார். इसके बाद कोई संदेश नहीं देंगे। இதற்கு பிறகு எந்த ஒரு செய்தியுமே கொடுக்க மாட்டாரு. क्योंकि ஏனென்றால்
ऊपर जाकर फिर बाबा ये नहीं देखेंगे। மேலே சென்று விட்டு பாபா பிறகு இதை பார்க்க மாட்டார். कहाँ जाकर? எங்கு சென்று விட்டு? छत पे। மேலே என்றால் மொட்டை மாடியிலா? हाँ, सूरज चांद सितारों के पार। சூரியன் நட்சத்திரங்களுக்கு அப்பாற்பட்டா? हाँ? ऊपर का मतलब है மேலே என்ற அர்த்தம் என்னவென்றால் तुम बच्चे परमधाम को इस सृष्टि पर उतार लेंगे। குழந்தைகளாகி நீங்கள் பரம்தாமத்தை இந்த உலகத்தில் இறக்கிக் கொள்கிறீர்கள். तो जो अव्वल नंबर उतारने वाला है ஆகவே யார் முதல் நம்பரில் இறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ वो அவர்கள் अपनी आत्मा को தன்னுடைய ஆத்மாவை कहाँ स्थिर कर देगा? எங்கு நிலைத்து விடுவாங்க? है? सूरज चांद सितारों से पार ले जाएगा। சூரியன் நட்சத்திரத்தை விட்டு அப்பாற்பட்டு கொண்டு शरीर செல்வார்களா? तो यहीं रखना है, உடல் என்பது இங்கேதான் வைத்துக் கொள்ளணும். रखना है, ऑलराउंड पार्ट बजाना है, வைக்கணுமா? ஆல்ரவுண்ட் பார்ட் செய்யணுமா? या परमधाम जाएगा शरीर भी? இல்லையானால் உடல் கூட பரம்தாமத்திற்கு செல்லுமா? तो वो तो शरीर से परमधाम जाने वाला नहीं है। ஆகவே அவர் உடல் மூலமாக பரம்தாமத்திற்கு செல்லக்கூடியவர் இல்லை. शरीर से भी और आत्मा से भी इसी सृष्टि पर पार्ट बजाने वाला है ना। உடல் மூலமாகவும் ஆத்மா மூலமாகவும் இதே உலகத்தில் தான் நாடகத்தை செய்யக்கூடியவர் ஆவார் இல்லையா? तो ஆகவே ऊपर जाकर மேலே சென்று விட்டு फिर बाबा ये नहीं देखेंगे பிறகு பாபா இதை பார்க்க மாட்டார். कि ये बच्चा कितना प्यारा था, என்னவென்றால் இந்த குழந்தை எவ்வளவு ரொம்ப அன்பா இருந்தாங்க அப்படின்னு அந்த மேலே சென்று விட்டு பாபா பார்க்க மாட்டார். अंदरूनी स्वभाव संस्कार से भी कितना प्यारा था। உள்ளில் இருக்கக்கூடிய சுபாவ சம்ஸ்காரங்கள் மூலமாகவும் எவ்வளவு அன்புக்குரியவங்களாக இருந்தாங்க. बाहर से भी कितना प्यारा था। வெளிரூபத்திலும் எவ்வளவு அன்பா இருந்தாங்க. क्या? என்ன? बाप के गुण देखने में आते थे, सत्यम शिवम सुंदरम। தந்தையினுடைய குணம் பார்ப்பதில் வந்தது, சத்தியம் சிவம் சுந்தரம். प्यारा था वो तो ठीक है, அன்பா இருந்தாரு, அது சரிதான். सभी आत्माएं नंबरवार, आदि में सत्व प्रधान அனைத்து ஆத்மாக்களும் வரிசைகரமாக ஆரம்பத்தில் சத்துவ பிரதானம், और अंत में கடைசியில் तमो प्रधान। தமோ பிரதானமாகி விடுகிறார்கள். ये जरूर है। இது கண்டிப்பாக இருக்கிறது. कोई आत्मा द्वापर के आदि में ही சில ஆத்மாக்கள் துவாபர யுகத்தின் ஆரம்பத்திலே इतनी तामसी बन जाती है, कमजोर बन जाती இவ்வளவு தமோ பிரதானமாகி விடுகிறார்கள், பலவீனமாகி விடுகிறார்கள். है कि ऊपर से आने वाली पावरफुल आत्मा उसी को दबोच लेती है। என்னவென்றால் மேலிருந்து வரக்கூடிய பவர்ஃபுல்லான ஆத்மா அவர்களையே மிதித்துக் கொள்கிறார்கள். इब्राहिम बुद्ध क्राइस्ट आएंगे இப்ராஹிம் புத்து கிரைஸ்ட் வருகிறார்கள். तो देवता धर्म की कमजोर से कमजोर आत्मा को दबोचेंगे, அப்பொழுது தேவதை தர்மத்தினுடைய மிகவும் பலவீன ஆத்மாக்களை மிதிப்பாங்களா, அதாவது கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? या पावरफुल को दबोचेंगे? இல்லையானால் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்கள மிதிப்பாங்களா? क्यों? மிதிப்பாங்கன்னா வேர்டு இங்க பாபா வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்றாரு. ஏன் அப்படி? क्योंकि वो कमजोर आत्माओं ने ஏனென்றால் அந்த பலவீனமான ஆத்மாக்கள் श्रीमत को पूरा पकड़ा ही नहीं। ஸ்ரீமத்தை முழுமையாக பிடித்துக் கொள்ளவில்லை. न पकड़ने के कारण பிடிக்காத காரணத்தால் श्रेष्ठ சிரேஷ்ட कर्म इंद्रियों से बनती हैं, கர்மேந்திரியங்கள் மூலமாக ஆகுகிறார்களா? या कर्म इंद्रियों को जल्दी से नीचे उतार देती है। இல்லையானால் கர்மேந்திரியங்களை வேகமாக கீழே நோக்கி இறக்கி விடுகிறார்களா?
है? जैसे बोला எப்படி சொல்லியிருக்கிறார்? सतयुग हो சத்யுகமாக இருந்தாலும் சரி, चाहे त्रेता हो, திரேதாயுகமாக இருந்தாலும் சரி, कोई कोई को சிலருக்கு 2 बार 3 बार भी बच्चे पैदा होंगे, 2 தடவை இல்லையானால் 3 தடவையும் குழந்தைகள் பிறக்கிறார்கள். या सबको एक ही बार होंगे? இல்லையானால் அனைவருக்கும் ஒரே தடவை தான் குழந்தை பிறக்குமா? है 2 बार 3 बार भी कोई कोई को होंगे. சிலருக்கு 2 தடவை 3 தடவையும் குழந்தை பிறக்கும். जो प्रजा वर्ग में आने वाली आत्माएं हैं उनको 2-3 बार भी बच्चे होते हैं. யாரு பிரஜா வர்க்கத்தில் வரக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு 2-3 தடவையும் குழந்தை பிறக்கிறது. और उनका यथा राजा तथा प्रजा भी वैसी ही होती है. பிறகு அவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிரஜை தான் இருக்கிறது. तो वो आत्माएं ஆகவே அந்த ஆத்மாக்கள் जल्दी जल्दी नीचे उतरेंगी சீக்கிரமாக கீழே இறங்குவார்களா? या धीरे धीरे नीचे उतरेंगी? இல்லையானால் மெதுவாக கீழே இறங்குவார்களா? तो जो आत्माएं इस्लाम धर्म में कन्वर्ट होने वाली होंगी, ஆகவே எந்த ஆத்மா இஸ்லாம் தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடியதாக இருக்குமோ उन्होंने संगम युग में அவர்கள் சங்கம யுகத்தில் बाप की श्रीमत को फॉलो ही नहीं कर पाया. தந்தையினுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோவே செய்யவில்லை. कि जैसा संग वैसा रंग. என்னவென்றால் எப்படிப்பட்ட சங்கம் இருக்கோ, எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட சாயம்தான் ஏற்படும். एक श्रेष्ठ ते श्रेष्ठ को पहचान कर उसका संग करेंगे, ஒரே ஒரு சிரேஷ்டமானவரை தெரிந்து கொண்டு அவருடைய தொடர்பில் இருந்தால் तो श्रेष्ठ ते श्रेष्ठ पावरफुल बनेंगे. பிறகு சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவங்க பவர்ஃபுல் ஆகுவோம். और नहीं पहचानेंगे பிறகு அவரை தெரிந்து கொள்ளவில்லை तो कमजोर बनेंगे या पावरफुल बनेंगे? அப்பொழுது பலவீனமாகுவோமா இல்லையானால் பவர்ஃபுல் ஆகுவோமா? तो इस्लाम धर्म की आत्माएं बेविचारी होने के कारण ஆகவே இஸ்லாம் தர்மத்தினுடைய ஆத்மாக்கள் விபச்சாரிகளாக இருக்கும் காரணத்தால் देह की भ्रष्ट इंद्रियों का बेविचार तो भले त्याग देती हैं, தேகத்தின் பிரஷ்ட இந்திரியத்தினுடைய விபச்சாரத்தை பலே அவர்கள் தியாகம் செய்து விடுகிறார்கள். लेकिन ஆனால் जो श्रेष्ठ इंद्रियां हैं आंखें, எந்த சிரேஷ்டமான இந்திரியங்களாக இருக்கக்கூடிய கண்கள் இருக்கிறதோ उनका बेविचार नहीं त्याग पाती. அதனுடைய விபச்சாரத்தை அவர்களால் தியாகம் பண்ண முடியவில்லை. और न त्याग करने के कारण பிறகு தியாகம் பண்ணாத காரணத்தால் उनकी शक्ति उस नेत्रों के बेविचार से ज्यादा क्षीण होती है. அவர்களின் சக்தி அந்த கண்களின் விபச்சாரத்தின் மூலமாக அதிகமாக கீழே இறங்கிறதா या कम क्षीण होती है? இல்லையானால் கம்மியாக சக்தி குறைகிறதா? ज्यादा क्षीण हो जाती है. அதிகமாகவே சக்தி சென்று விடுகிறது. उनमें भी जो उनका बीज है, அதிலையும் கூட அவர்களின் விதை யாராக இருக்கிறாங்களோ कोई होगा या नहीं? யாராவது இருப்பாங்களா இல்லையா? जो उनकी जड़ है, எது அவர்களின் வேராக இருக்கிறதோ, आधार मूर्त जो नारायण बनते हैं, ஆதாரமூர்த்தி நாராயணாக யார் ஆகுகிறார்கள்? वो जास्ती नीचे गिरते हैं. அவர்கள் அதிகமாக கீழே விழுகிறார்கள். और द्वापर युग शुरू होते ही பிறகு துவாபர யுகம் ஆரம்பித்த உடனேயே इस्लाम धर्म की आत्माएं இஸ்லாம் தர்மத்தினுடைய ஆத்மாக்கள் जिनमें नंबरवार प्रवेश करती हैं, யாரில் வரிசைகரமாக நுழைகிறாரோ वो बहुत कमजोर हो जाते हैं. அவர்கள் மிகவும் பலவீனமாகி விடுகிறார்கள். द्वापर के आदि में ही कमजोर हो जाते हैं. துவாபர யுகத்தின் ஆரம்பத்திலே பலவீனமாகி விடுகிறார்கள்.
तो कोई आत्माएं ஆகவே சில ஆத்மாக்கள் पहले कमजोर बनना शुरू कर देती, कोई आत्माएं முதலில் பலவீனமாக தொடங்கி விடுகிறார்கள். பிறகு சில ஆத்மாக்கள் जिन्होंने ज्यादा योग बल की शक्ति धारण करी है, யார் அதிகமாக யோக பலத்தினுடைய பவரை தாரணை செய்திருக்கிறார்களோ उन्होंने ही योग बल की शक्ति धारण करी होगी. जिन्होंने ज्ञान बल ज्यादा धारण किया होगा, பிறகு யார் ஞானத்தினுடைய பலத்தை தாரணை செய்திருப்பார்களோ அவர்களால் தான் யோகத்தினுடைய பலத்தையும் அதிகமாக நிரப்பியிருக்க முடியும். जितना ज्ञानी उतना योगी. எவ்வளவு ஞானியாக இருக்க முடியுமோ அவ்வளவுதான் யோகியாக இருக்க முடியும். तो जो योगीश्वर कहा जाता है, ஆகவே யாரை யோகீஸ்வர் என்று சொல்லப்படுகிறதோ योग में इतना माहिर हो जाता है एक के साथ, யோகத்தில் ஒருத்தரோடு இவ்வளவு பக்காவடைகிறார், वो सृष्टि के अंत में जाकर नीचे गिरेगा. என்னவென்றால் அவர் இந்த உலகத்தின் கடைசியில் சென்றுவிட்டு கீழே விழுவாரா, कि द्वापर के आदि या कलयुग के आदि में नीचे गिरेगा. இல்லையானால் துவாபரயுகத்தின் ஆதி, இல்லையானால் கலியுகத்தின் ஆதியில் கீழே விழுவாரா? टोटली முழுமையாக कब गिरेगा? எப்பொழுது விழுவாரு? अंतिम जन्म में जाकर नीचे गिरता है. கடைசி பிறவியில் தான் சென்றுவிட்டு கீழே விழுகிறார். तो बताया ஆகவே சொல்லியிருக்கிறார், कि बाबा ये नहीं देखेंगे कि ये बच्चा कितना प्यारा था, कितना अच्छा था. பாபா இதை பார்க்க மாட்டார், இந்த குழந்தை எவ்வளவு அன்பாலியாக இருந்தது, எவ்வளவு நல்லா இருந்தது. बाबा के सामने பாபாவிற்கு முன்னால் अब सबका रजिस्टर खुलने वाला है. இப்பொழுது அனைவரின் ரெஜிஸ்டர் திறக்கவிருக்கிறது. जो मुरली में बोला, எதற்காக முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது? अंत समय में கடைசி நேரத்தில் किसी का कुछ भी छुपा हुआ नहीं रहेगा. யாரதும் எந்த ஒரு விஷயமும் மறைந்து இருக்காது. कुछ न कुछ छुपा हुआ होता है या नहीं होता है? ஏதாவது கொஞ்சம் மறைந்து இருக்கிறதா இல்லையா? हैं? जो बहुत प्यारी चीज होती है वो जेब में छुपा के रखते हैं. எது மிகவும் ரொம்ப நல்ல பொருளாக இருக்கிறதோ அந்த பொருளை தன்னுடைய பாக்கெட்டில் மறைந்து வைத்துக் கொள்கிறார்கள். अंदरूनी जेब में. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்கெட்ல. तो सबसे जास्ती अंदरूनी जेब है बुद्धि रूपी. ஆகவே மிகவும் அதிகமாக உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பாக்கெட் புத்தி ரூபமாகிய பாக்கெட் ஆகும். पॉकेट. ऐसी ऐसी प्यारी भी चीज होती है, அதுதான் பாக்கெட் ஆகும். இப்படிப்பட்ட ரொம்ப அன்பான பொருட்களும் இருக்கிறது. कि जो प्यार का सागर कहा जाता है. அதை யாரை அன்பின் கடல் என்று சொல்லப்படுகிறதோ वो भी उनके सामने कुछ भी नहीं. அவரும் அந்த அன்பான பொருளுக்கு முன்னால எதுவுமே இல்லாத மாதிரி ஆகிவிடுகிறார். जो प्यार का सागर बाप बोलता है, எந்த அன்பினுடைய கடல் தந்தை சொல்கிறார், कि अपना पूरा पूरा पोता मिल देने वाला कोई कोटों में एक है. என்னவென்றால் தன்னுடைய முழுமையான பொத்தாமேலை கொடுக்கக்கூடியவர்கள் கோடியில் ஒருத்தர் ஆவாங்க. तो बाकी பிறகு அனைவரும் तो फिर नंबर 12 हो गए. அனைவரும் வரிசைகரமாக ஆகிவிடுகிறார்கள். तो नंबर 12 हो गए तो उनका पोता मिल का रजिस्टर ஆகவே வரிசைகரமாக ஆகிவிட்டார்கள் என்றால் அவர்களின் பொத்தாமேலுடைய ரெஜிஸ்டர் गुप्त रहेगा या भी खुलने वाला है. மறைமுகமாக இருக்குமா, இல்லையானால் இப்பொழுது அதுவும் வெளித்தோன்றவிருக்கிறதா?
तमाशा होने वाला है, पर्दा खुलने वाला है। நாடகம் நடக்க போகிறது. ஸ்கிரீனை எடுக்க போறாங்க. कोई हंसने वाला है, कोई रोने वाला है। சிலர் அழ போகிறாங்க, சில பேர் சிரிக்க போகிறாங்க. अभी यज्ञ समाप्ति की ओर है। இப்பொழுது இந்த யக்னம் முடிவடையவிருக்கிறது. क्या? என்ன? यज्ञ माने? யக்னம் என்றால் ज्ञान यज्ञ। ज्ञान तो मनुष्य ही लेते हैं। யக்னம் என்றால் ஞான யக்னம். மனிதர்கள் தான் ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். मनुष्य है 400-500-700 करोड़। மனிதர்கள் 500-700 கோடி ஆவார்கள். जो भी है उनको जो भी ज्ञान लेना है, யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னவெல்லாம் ஞானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறதோ, कोई को शुद्ध लेना है, कोई को मिक्सचर लेना है। சிலருக்கு சுத்தமான ஞானத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பிறகு சிலருக்கு மிக்சராக இருக்கக்கூடிய ஞானத்தை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கிறது. कोई को एक से लेना है, कोई को अनेक गुरुओं से लेना है। சிலருக்கு ஒருத்தரிடம் இருந்து தான் எடுத்துக்க வேண்டும், சிலருக்கு நிறைய குருக்களிடம் இருந்து எடுத்துக்க வேண்டும். लेना सबको है कि नहीं लेना है? அனைவருக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, இல்லையானால் எடுத்துக்கொள்ள கூடாதா? सबको लेना है। அனைவருக்கும் இந்த ஞானத்தை எடுத்துக்கொள்ளணும். तो अब ஆகவே இப்பொழுது वो ज्ञान यज्ञ समाप्ति की ओर है। அந்த ஞான யக்னம் தன்னுடைய முடிவை நோக்கி இருக்கிறது. जो पहले ही बता दिया। எதற்காக முதலேயே சொல்லிவிட்டார். बाप के पास जो कुछ भी था, தந்தையிடம் என்னவெல்லாம் இருந்ததோ सब कुछ अब बच्चों को दे दिया। அதை அனைத்தும் இப்பொழுது குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார். मेरे पास कुछ भी नहीं रहा देने के लिए। இப்பொழுது என்னிடம் கொடுப்பதற்காக எதுவுமே இல்லை. किसने बोला? யார் இதை சொன்னாரு? शिव बाप ने बोला। சிவ தந்தை சொன்னாரு. संपन्न सब अपने आप समय बना रहा है। அனைவரையும் நேரம் தானாகவே சம்பன்னமாக்குகிறது. क्या? என்ன? संपन्न बनाने वाला सबको कौन है? அனைவரையும் சம்பன்னமாக்கக்கூடியவர் யாரு? है? समय। समय जड़ है। யாரோ நேரம்னு சொன்னாங்க. அதுக்கு பாபா கேக்குறார், நேரமா? நேரம் ஜடமானதா, चैतन्य है। இல்லையானால் சைத்தன்யமானதா? जड़ शक्तिशाली होता है जैसे प्रकृति, या चैतन्य शक्तिशाली होता है जैसे पुरुष? பாபா கேட்கிறார், ஜடமானது சக்தி வாய்ந்ததாகுமா எப்படி இயற்கை இருக்கிறது, இல்லையானால் சைத்தன்யமானது சக்தி வாய்ந்ததாகுமா எப்படி புருஷ் இருக்கிறார்? है? तो ये क्यों कहा? ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் சைத்தன்யமானது தான் பதில் கொடுக்கறாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, பிறகு ஏன் இப்படி சொன்னாரு? संपन्न सब अपने आप समय बना रहा है। என்னவென்றால் அனைவரையும் நேரம் தானாகவே சம்பன்னமாக்குகிறது. समय बनाने वाला है संपन्न, நேரம் சம்பன்னமாக்கக்கூடியதாகுமா, या अपने अपने पुरुषार्थ से संपन्न बनेंगे? இல்லையானால் தன்னுடைய புருஷார்த்தத்தின் அடிப்படையில் சம்பன்னமாகுமா? तो ऐसा क्यों कहा? அவங்க புருஷார்த்தத்துக்கு அடிப்படையில் தான் சொல்றாங்க. பிறகு பாபா கேட்கிறார், அப்படி இருந்தால் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார்? किसने कहा? யாரு சொன்னாங்க? कौन बोल रहा है? இந்த வாணியை யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்? हैं? ब्रह्मा बाबा बोल रहे हैं। பிரம்ம பாபா தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார். माने அப்படியானால் ब्रह्मा बाबा ने उस बाबा को पूरा पूरा जान लिया। பிரம்ம பாபா அந்த பாபாவை முழுமையாக தெரிந்து கொண்டாரா? जो काल जीत है, कालों का काल महाकाल है।
யாரு காலனை வெல்லக்கூடியவர் ஆவார்? காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன் ஆவார். जिसको कोई काल माने समय खा ही नहीं सकता। யாரே எந்த ஒரு காலன், அப்படியானால் நேரத்தால் அவரை சாப்பிட முடியாது. उसको पहचान लिया? அவரை பிரம்ம பாபா தெரிந்து கொண்டாரா? है? नहीं पहचाना। क्यों नहीं पहचाना? தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? क्योंकि ब्रह्मा दादा लेखराज की आत्मा अभी भी ஏனென்றால் பிரம்மா தாதா லேகராஜனுடைய ஆத்மா இப்பொழுதும் கூட जो दूसरे धर्म में कन्वर्ट होने वाली आत्माएं हैं, யாரு மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ, इस्लामी बौद्धि क्रिश्चियन आदि, இஸ்லாமி பௌத்தி கிறிஸ்டியன், उनमें भी அவர்களிலும் जो भारतीय धर्म की आत्माएं हैं, யாரு பாரத தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ, उन भारतीय धर्म की आत्माओं में जो सशक्त அந்த பாரத தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களில் யார் பவர்ஃபுல்லாக, सबसे पावरफुल विधर्मी है மிகவும் பவர்ஃபுல்லான விதர்மியாக இருக்கிறாங்க? யாரு? कौन? इस्लामी। वो யாரோ இஸ்லாமின்னு சொன்னாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, भारतीय है? அவங்க என்ன பாரதத்தை சேர்ந்தவங்களா? है बौद्धि। बौद्धि धर्म में ये मान्यता है। பாபா பதில் பௌத்திகள்னு தராரு. ஆகவே பௌத்த தர்மத்தில் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னவென்றால், ये मान्यता महात्मा बुद्ध ने फैलाई। இந்த விஷயத்தை மகாத்மா புத்தர் பரப்பி இருக்கிறார். क्या? என்ன? कि काल चक्र ही मुख्य है। என்னவென்றால் கால சக்கரம் தான் முக்கியமானதாகும். भगवान अलग से कुछ नहीं होता। பகவான் தனியாக யாருமே இல்லை. क्या என்ன? है? ईश्वर कुछ भी नहीं होता। ஈஸ்வர் தனியாக யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இல்லை. काल चक्र में सब बंधे हुए हैं। கால சக்கரத்தில் அனைவரும் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். तो क्या ऐसा है? இப்படிப்பட்ட விஷயத்தை மகாத்மா புத்தர் பரப்பி இருக்கிறார். ஆகவே பாபா கேட்கிறார், இப்படி ஏதாவது இருக்கா என்ன? शिव बाप ने हमको ऐसा सिखाया? சிவ தந்தை நமக்கு இப்படி சொல்லி கொடுத்திருக்காரா? ड्रामा माने काल चक्र। இந்த டிராமா என்றால் காலச்சக்கரம். उसको मुख्य रखेंगे அதை முக்கியமாக வைத்துக் கொண்டால், या आत्मा के पुरुषार्थ को आगे रखेंगे? இல்லையானால் ஆத்மாவினுடைய புருஷார்த்தத்தை முன்னால் வைப்போமா? मुख्य क्या है? முக்கியமானது என்னவாகும்? आत्मा ஆத்மாவாகும். के अर्थ ஆத்மாவிற்காக. पुरुष माने आत्मा, புருஷ் என்றால் ஆத்மா, अर्थ माने लिए, அர்த் என்றால் காக. माने आत्मा के लिए जो किया जाए அப்படியானால் ஆத்மாவிற்காக என்னவெல்லாம் செய்யப்படுகிறதோ वो क्या हुआ? அது என்னவாகியது? पुरुषार्थ। புருஷார்த்த ஆகிவிட்டது. ஓம் சாந்தி.